வரலாற்று நூல்களை பார்க்குற போது பயமாக இருக்குது. வரலாற்று நூல்கள் எல்லாம் கடந்த காலத்துக்கு நம்மை அழைத்து கொண்டு போவது. அது மட்டும்தானே இருக்குது. ஞான நூல்கள், பக்தி நூல்கள், அது நம்ம தேடுகிற ஒரு தேடலுக்கு கிடைக்கக்கூடிய ஞான வழி, அதுவும் அங்கே கிடைக்கிது. அது தவிர்த்து இலக்கியம், எத்தனை வகையான இலக்கியம், கதை புத்தகம், புதிதாக போன வருஷம் கிடைச்ச புத்தகத்தை விட இந்த வருஷம் புதுசாக கிடைச்சிருக்கு. இப்போ இதெல்லாம் பார்க்க நாம் புதுசாக படிச்சுக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு புத்தக திருவிழாவை புதிதாக நம்முடைய ஞானத்தை, நம்முடைய அறிவை விரிவு செய்வதற்கு வழிகாட்டுகின்ற ஒரு திருக்கோயில் இது. கோயிலுக்கு போனால் கூட சாமியை பார்க்குறோம், அப்புறம் ஒருத்தர் வாங்கி எதையோ ஒன்று போடுறாரு, ஒரு மந்திரம் சொல்கிறாரு, முடிஞ்சு போச்சு. நம்ம ஏதோ பார்த்துட்டு வந்துடுறோம், வணங்கிட்டு வந்துடுறோம். இது அப்படி இல்லை. இங்கே நமக்கும் ஞானத்துக்கு நேரடி தொடர்பு. காசை கொடுக்குறோம், புத்தகத்தை வாங்குகிறோம், நம்ம வீட்டில் உட்காந்து படிக்கிறோம். படிக்க இதுதானா இவ்வளவு தானா, டேப்பா எவ்வளவு இருக்குது என்று நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு விஷயம். அதை தொடர்ந்து 3வது ஆண்டாக நடத்துறது. அதோடு கூட இல்லாமல் அவர் ஐயா வரவேற்பு இது வாழ்த்துறை சொல்லும்போது சொன்னார் பாருங்க, தொடர்ந்து நடத்தணும். அது பெரிய விஷயம். அது தொடர்ந்து நடத்தணும்னா எவ்வளவு பொருட்செலவு, எத்தனை நாட்கள், என்ன விவகாரம். ஆனாலும் இதை தொடர்ந்து நடத்துவோம் என்று சொல்லுகிற அதை பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்குது. அவர்களுக்கெல்லாம் எங்களுடைய ஆசிகள், வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு தலைப்பை கொடுத்துருக்காங்க, நம் பிள்ளைகளின் வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் பெரிதும் காரணம் யார்? ரொம்ப முக்கியமான செய்தி. நம்ம பிள்ளைகள், அது இப்போக்கு இருக்கக்கூடிய இதில் பிள்ளைகளை பார்க்குற போதே பயமாகவும் இருக்குது. என்ன ஆவான்னு தெரியல. சில பேர் சொல்கிறாங்க, ஏன்னா ஒரு பள்ளிக்கூடத்துலேயே படிக்க வைக்கிறோம். பள்ளிக்கூடங்களில் கொண்டு போனால் அவன் போட்டுக்கிற சட்டைக்கும் அதுக்கும் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. இந்த பிள்ளைகள் போகிறதுக்கு காசு செலவழித்து பள்ளிக்கூடத்துங்களுக்கு போன ஒருபாடு ஒழுங்காக திரும்ப வருவானா, அது வேறு சிக்கல். அங்கே போனோடனே வாத்தியார் அவர் என்ன செய்கிறார், அது வேறு தகராறு. வாத்தியாருக்கு இவனுக்கும் தகராறு. இதுக்கு இடையில் யாராவது நண்பர்களுக்குள்ள தகராறு. பஸ்ஸில் போனால் பஸ்ஸுகளை அந்த கண்டக்டருக்கு இவங்களுக்கு தகராறு. ஒழுங்காக போயிட்டு வந்துட்டால் போதும், மடியில் நெருப்பை கட்டிக்கிட்டு உட்கார்ந்த மாதிரி இருக்குது. இந்த பிள்ளைகளை வளர்க்கிறது இருக்கு பாருங்க, ஒரு பெரிய காரியம்தான். வளர்த்து அதை ஆளாக்கி பெரிய எல்லைக்கு கொண்டு வர்றது. அப்படி வளர்த்து ஆளாக்குவதில் யாருக்கு பெரிய பங்கு இருக்குது? பிள்ளைகளுடைய வளர்ச்சி, அப்புறம் அதனுடைய உயர்வு. 2 விஷயம் சொல்கிறாங்க. வளர்ச்சி ஒன்று, உயர்வு ஒன்று. பூரா நம்ம ஊரில் தாவரங்கள் இருக்குது, அதை நட்டு வச்சுட்டு தண்ணியை ஊற்றிட்டோம்னா அது பாட்டுக்கு வளர்ந்துருது. என்ன, வேறு ஒன்று தின்னாமல் பார்த்துக்கிறோன்னா அவ்வளோதான். விலங்குகள், பறவைகள் கவலை இல்லை, அது வருது, அது போகுது. எங்கேருந்து எங்கே வருது? சைபீரியாவிலேருந்து நம்ம குமரிமுனைக்கு வருது. ஒவ்வொரு காலத்துக்கு எங்கெங்கே வரும்னு அதுக்கு பாதை தெரிஞ்சிருக்கு. அதுக்கு யாரும் வகுப்பு வச்சு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பள்ளிக்கூடத்தை வச்சு? இல்லை, அதுதான் அது இயற்கையில் கற்றுக்கிடுச்சு.
கூட்டம் கூட்டமாக வருது, அதாவது போகுது, உரிய நேரத்துக்கு வருது. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஒரு பள்ளிக்கூடம் நடத்த வேண்டியிருக்கு, அதில் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டியிருக்கு, ஒவ்வொரு வகையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த பிள்ளைகள் படிக்க வைக்கணும், பண்போடு இருக்கணும், நல்ல பணிகளுக்கு போகணும், நல்ல பணம் சம்பாதிக்கணும், ஒரு அழகான பொண்ணை கட்டிக்கிடணும், அப்புறம் பிள்ளைகளை பெற்றுக்கிடணும், 4 பேர் ஊருக்குள்ளே இன்னார் மகனா தங்கமான பிள்ளை அப்படின்னு சொல்லணும், அப்படி பேர் எடுக்கணும். ஆக ஒன்று வளர்ச்சி, குரோத், இல்லை டெவலப்மெண்ட் அப்படின்றாங்க. என்னையா போன வருஷம் தான் ஏன் திறந்தாங்க இந்த பள்ளிக்கூடம், ஒரு 150 பேர் தான் இருந்தான். இந்த வருஷம் 1500 பேரையா, அது வளர்ச்சி. அதே மாதிரி தான் இந்த பையன் ஜிகி 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 ஜிகின்னு வளர்ந்துட்டான் ஆள். சில பிள்ளைகளை பார்த்தோம்னா பிள்ளை வளர்த்தியோ பீர்க்கு வளர்த்தியோன்னுவாங்க, கிடு கிடு கிடுக்குன்னு வளர்ந்துடும். அது பொண்ணுங்க அப்படி, போன வருஷம் பார்த்த பொண்ணு இந்த வருஷம் இல்லை, புதுசாக இருக்கு ஆள், பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது. இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விவகாரம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் பிள்ளைகளுடைய வளர்ச்சி எப்படி, அது படிப்பு எப்படி, இன்றைக்கி என்னவா இருக்கிறான். நம்ம போனால் வந்தால் வாங்க மாமா, வாங்க அத்தை, அண்ணே வாங்க, மச்சான் வாங்க, கும்பிட்றானா இல்லை அப்படி பார்த்துட்டு ஆறு இங்கே எதுக்கு வந்தார், அடே நம்ம மச்சான்டா, மச்சான்னா அதுக்காக என்ன செய்யணுன்ற, போயா எனக்கு படிக்கிறதுக்கு வேலை கிடக்கு அப்படி சொல்கிறானா, இல்லை வந்து உடனே பணிவாக கும்பிட்றானா. எப்படி வளர்த்துருக்காங்க பாரு பிள்ளைன்னு இவங்க சொல்லணும்ல. அப்படி ஒரு பணிவாக வளர்ந்து உயர்ந்திருக்கக்கூடிய பிள்ளை. உயர்வு அப்படின்னா அது குரோத்ரா அப்படின்றான், ரைஸ். இந்த உயர்வுன்றதுக்கு ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. ரொம்ப உயர்வான ஆள், ரொம்ப எழுச்சியான ஆள், அந்த குடும்பமே ரொம்ப பெருசாகி போச்சியா. ஒரு சாதாரண நிலையில் இருந்ததுயா, இன்றைக்கி பார்த்தா எந்த அளவுக்கு போயிருக்காங்க. அப்படி சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைகளை இப்படி வளர்த்துருக்கிறதுல யாருக்கு அதிக பங்கு? இந்த பக்கத்தில் 3 பேர், நம்ம ஐயா அவர் புலவர், அவர் சொல்கிறாரு, நம்ம தாயா படாத பாடுபட வேண்டியிருக்கு, நாய் பிழப்பு பிழைக்க வேண்டியிருக்கு. இவங்களை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறது, அந்த ஹெட்மாஸ்டர் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாருன்னா போய் அவங்களோட பேசுகிறது, பள்ளிக்கூடத்தில் படிக்க என்ன படிக்கிறான்றதை தெரிஞ்சுக்கிறது, இப்போ எல்லா வகையிலையும் படிக்க வைக்கிறதும் சரி, எங்கே படிக்க வைக்கிறது, எந்த பள்ளியில் படிக்க வைக்கிறது, எந்த கல்லூரியில் படிக்க வைக்கிறது, என்ன படிக்க வைக்கிறது, அடே நீ எந்த தொழிலுக்கு போகணும் எல்லாம் யார் யார் சொல்கிறா. இந்த பொம்பளைகளுக்கு என்னையா தெரியும், ஜவுளி கடையே தெரியும். தீபாவளி வந்துருச்சா, தீபாவளி நமக்கு தான் பெரிய வழியாக இருக்குது. அது கடைக்காரர் தினசரி விளம்பரம் போடுறான், பக்கம் பக்கமாக போடுறான். அந்த அம்மா பேப்பரை இப்படி எடுத்து பார்த்தோன்னு நம்மளை பார்க்குது. என்னம்மா அப்படின்னா, நான் எதுக்கு உங்கள்கிட்ட பேசுகிறேன், உங்கள்கிட்ட பேசி என்ன ஆக போகுது அப்படின்னுது. அப்போ இவங்களுக்கு என்னையா தெரியும் அப்படின்றார். யார்? நம்ம ஐயா புலவர். அவர் பக்கத்தில் இருக்கார் பாருங்க, ராஜகுமார், அவரும் சொல்கிறார், ரொம்ப தெளிவான ஆள் அவர். இவர் புலவரையாக சென்னையிலேருந்து இதுக்காக வந்திருக்கார். அழுத்தமான பேச்சாளர் ராமலிங்க ஐயா, நல்லாசிரியர் விருது பெற்றவர், சாதாரண ஆள் இல்லை. மாநில சர்க்கார்ட்டு மட்டும் இல்லை,
நடுவர் அரசுக்கிட்டையும் வாங்கியிருக்காரு. அப்புறம் பார்த்துக்கங்க, நல்ல ஆசிரியர் அவர். அப்படின்னா பிள்ளைகளை எப்படி வளர்த்துருப்பார், அவரே நல்ல ஆசிரியர். அந்த கடைசியில் உட்காந்துருக்காரு பாருங்க ராஜா, அவர் கச்சிதமாக சொல்கிறார், பெண்களுக்கு இதில் அதிக பங்கு இல்லை, ஆண்கள் தான். தந்தை தான் ஏதோ பாடுபட்டு சம்பாதிச்சு எச்ச குடிச்சு. இப்போ இந்த கிறிஸ்து இவங்க இருக்காங்களே, சும்மா சாதாரண வேலையாது, எங்கேன போய் தூசியில் போய் நிற்கணும். கிறிஸ்தர் வேலை தானே, தூசியில் போய் நின்று, நானும் போய் நின்றுட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தானா வீட்டுக்கு கஞ்சி ஊற்றுவாங்க நினைக்கிறேங்க. யாரோ வேற ஆள் வந்திருக்காண்டா போயா அப்படின்றாரு. அப்படி இடத்துல வேலை பார்க்குற ஆளுங்க அந்த மாதிரி சொல்கிறார் அவர். ஆக இந்த 3 பேரும் தந்தை தான் அப்படின்றாங்க. இந்த பக்கத்தில் நம்ம முனைவர் குரு ஞானாம்பிகா, அவங்க கோயம்புத்தூர் மண்ணிலேருந்து வந்திருக்காங்க. ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, ஏயா ஒரு காலத்தில் நடந்த விஷயங்களை வச்சுக்கிட்டு இப்போ சொல்லாதீங்க, உங்களை கூட நாங்கள் அதிகமாக சம்பாதிக்கிறோம்ன்றாங்க. அது உண்மைதான். கல்லூரி பேராசிரியர் பல வீடுகளில் ஆண்கள் சம்பாதிக்கிறத விட இப்போ கல்லூரி பேராசிரியர்கள் நிறைய சம்பாதிக்கிறாங்க. அதனால் அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும், கல்லூரிகளை பற்றி தெரியும், படிப்பை பற்றி தெரியும், நீ என்ன புஸ்தகம் படிச்சிருக்கோ அந்த புஸ்தகம் நானும் படிச்சிருக்கேன், நீ எந்த துறைக்கு போயிருக்கோ அந்த துறைக்கு நாங்களும் போயிருக்கோம். அதனால் அந்த அம்மா அழுத்தமாக பேசுகிறாங்க. இந்த நடுவில் இருக்காக பாருங்கள், அவங்க வேறு கவிதா ஜவஹர், அவங்க சொல்கிறாங்க, அவங்களாம் இப்போ போகிற அமெரிக்கா போகிறாங்க. அவங்க இவர் ஒரு செட்டே போகுது. அவங்க சொல்கிறாங்க, பெருசுங்க, நாங்கள் தான் எல்லாம், எந்த இடத்துல இருந்தாலும் எங்கள் கண் ரொம்ப கவனமாக இருக்கும், பிள்ளைகளை பற்றி ரொம்ப கவனம். பொம்பளை பிள்ளை பற்றி உனக்கு என்னையா தெரியும், ஏன்னா பையனை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்க, பொம்பளை பிள்ளைய புழுக்க என் பக்கத்தில் தான் இருக்கிறா, வளர்த்து ஆளாக்குறது நாங்கள் தான். பொம்பளை பிள்ளை மட்டும் இல்லை, பையங்களும் எங்ககிட்ட தான் வந்து நிற்கிறான். அவன் வயசு பெரிய ஆளாக இருந்தாலும் யார் மடியில் படுக்கிறான், அம்மா மடியில் தான் படுக்கிறான். அப்பா கிட்ட போகிறான், போட போட போட. ஆனால் நாங்கள் தான் என் எல்லான்னு அந்த அம்மா. அந்த கடைசியருக்காக பாருங்க, முனைவர் ரேவதி சுப்புலட்சுமி, அவங்க மதுரை செந்தமிழ் கல்லூரியில் துணை முதல்வர். அவங்களும் சொல்கிறாங்க, நாங்கள் தான் எல்லாம், பிள்ளையை வளர்க்கிறது அந்த வளர்ச்சிக்கு மட்டுமல்ல உயர்வுக்கும் நாங்கள் தான் காரணம்ன்றார். இங்கே கொஞ்சம் ஆண்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கூடுதல் தான். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பெண்கள் திண்டாட தான் செய்யும். ஏன்னா அவங்க கைதட்டுறதுக்காவது ஆள் வேணும்ல, அதுவும் கஷ்டம்தான். இப்போ இவங்க கைதட்ட வாங்கிடுவாங்க. அந்த பற்றிலாம் இப்போ சொன்னேனே, பொம்பளைகளுக்கு பெண்களுக்குன்னு சொன்னல பாரா. அப்போ போட்டி தான், கடும் போட்டி தான். சரி, மைக் சரியா. அதனால் உங்களுடைய ஒத்துழைப்போட, மைக் இவ்வளோ தான் இருக்குது, ஒத்துழைப்போட இனி நான் நீட்டிக்கிறத விட பிள்ளைகளின் வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் பெரிதும் காரணம் 10 நிமிஷம் தான். தந்தையே தானே முதல்ல தொடங்குது. தந்தையே அணி முதல்ல தொடங்குது. நம்முடைய ஐயா பெரும்புலவர் அவர் ராமலிங்க ஐயா தொடங்குகிறார். உங்கள் சார்பில் அவரை தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
மாண்பமை பத்மஸ்ரீ விருது பெற்று பட்டிமன்ற உலகத்திற்கே வரலாற்றில் பதிவு செய்திருக்கிற பெரும் புகழை உருவாக்கியிருக்கிற பட்டிமன்ற பிதாமகர் நடுவரையா அவர்களை வணங்கி மகிழ்ந்து, பெருமதிப்பிற்குரிய மாண்பமை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை வணங்கி மகிழ்ந்து, வாசகர் வட்டம் என்றாலே கரூர் தான் முதலிடத்தில் இருக்கிறது என்ற வரலாற்றை புதுப்பித்த என் அருமை நண்பர் சிவகுமார் அவர்களே, பப்பாச்சி முருகன் அவர்களே, வாய்ஸ் இறங்குது, மைக் சரியாக கேட்கல, சரியா இருக்கா? அது எதுக்கு அதிகமாக தொடாதீங்க. மைக்கு அமையிறதும் மனைவி அமையிறதும் பூர்வ ஜென்ம புண்ணியம். ஏன்னா ஒன்று கேட்கணும், இன்னொன்று கேட்க வைக்கணும். அங்கே எதுவும் கேட்கலன்னு தான் இங்கே வந்தேன். 10 மணி நேரம் பயணம் பண்ணி வந்தது காரணமே அதுதான். அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய இலக்கிய சுபஞ்சர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து, மெத்த படித்த பேச்சாளர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒரு நல்ல கேள்வி, ஒரு அனுபவபூர்வமான கேள்வி, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விடை தான். துள்ளி திரியும் அதாங்க இந்த பூரா எடுக்கிறதுனால சிக்கல். சரி சொல்லுங்க, பேசுங்க. துள்ளி திரியும் பருவத்தில் ஏன் சாமி கொஞ்சம் பாருங்க. இந்த தொண்டை எழுத்துதுன்னு வச்சுக்கப்பா, நாளைக்கு பேச முடியாது. அவர்கிட்டையும் கோச்சிக்க முடியாது. ஏன்னா இந்த அடிப்படை வேலை செய்கிறதுக்கு அவராக அது கிடச்சிருக்கிறாருன்னு ஒரு சந்தோஷம்தான் நமக்கு. வாய்ஸ் அப்படியே இழுக்குது. எங்களுக்கு ஒரு கணீர்னு வந்தால் தான் நமக்கு பேசுகிற மாதிரி தோணும். நீங்கள் பட்டிமன்றம் நடத்திடுவீங்களோ அப்படின்றாரு. சங்கட்டமாக இருக்குயா. மைக்கு தான் மாறுமே தவிர தலைப்பு மாறாது. இந்த மைக்கு நல்லா இருக்கு ஐயா. அதே அவர் திட்டமிட்டு தான் செஞ்சிருக்காரு. துள்ளி திரியும் பருவத்தில் எந்தன் துடுக்கடுக்கி பள்ளிக்கு அனுப்பி வைத்தலனே தந்தையாகிய பாதகனே என்ற பாடல் நமக்கு அறிவுறுத்துகிற, நினைவூட்டுகிற செய்தி என்னவென்றால், அது ஒரு ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், பெண் பிள்ளையாக இருக்கட்டும், அதனுடைய கல்வி கொடுத்து அதனுடைய தர உயரத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி தருகிற மிகப்பெரிய பொறுப்பும் சிறப்பும் வாய்ந்தவன் தந்தை என்ற ஒருவன் தான் என்பதுதான் அந்த பாடலினுடைய உள்ளடங்கி இருக்கக்கூடிய உயரிய கருத்து. அது கிடைக்காத ஒருவர் தான் அந்த பாடலை எழுதியிருக்கிறார்னா அது எவ்வளவு பெரிய சிறப்புக்குரியது என்பதை, ஒரு பிள்ளைகளினுடைய வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் காரணமாக இருக்கிறவன் தந்தை தான். அந்த காலத்தில் இலக்கிய உலகத்தில் மூழ்கி இருந்தவனுக்கு தெரியும், பிள்ளைகளை எல்லாம் செவிலித்தாய் வளர்த்தாள். இன்றைக்கி செல்லு தான் வளர்க்குது. எந்த அம்மாவாவது கிண்ணத்தில் சாதம் போட்டு பாலை ஊற்றி ஒரு வாய் ஊட்டிய வரலாறு உண்டா? செல்லை கையில் கொடுத்துட்டு கிண்ணத்தில் சாதம் போட்டு பாலை ஊற்றி வச்சா அதுவாக அள்ளி அள்ளி போடுது. அதுக்கு பால் சோறுன்னு தெரியல, மோர் சோறுன்னு தெரியல. இன்றைய உலகத்தில் அம்மாவுக்கு அந்த கடமையிலிருந்து விலகி இருக்கிறாள். அதனால் தாய் ஊட்டி வளர்க்கிற போது உறவுகளை சொல்லி கொடுத்து வளர்த்த நிலை இன்றைக்கு இல்லை. அடுத்தது, இன்றைக்கு இருக்கிற பெண்களினுடைய உலகமே சீரியல் உலகம்தான். அதில் தான் உலகமே மூழ்கி கிடக்குது. நம்ம ஆள் ஒருத்தன் தான் இன்னும் நிஜமாகறான். ஏன்னா அவன் சீரியலும் உட்காந்து பார்க்குற வரலாறே கிடையாது.
என்ன இங்கே இருக்கிற பிரச்சனையே அவனுக்கு பெருசாக இருக்குது, அந்த பிரச்சனையை வேறு தாங்க முடியணுமா அப்படின்னு அந்த சீரியல் உலகத்துக்கு போகிறது கிடையாது. நம்மளால் எப்பயுமே ரசிப்பாங்க. ரசனை உள்ளவனால்தான் குழந்தைகள் தவறுகளை கூட மன்னித்து அவர்களை உயர்த்துவதற்கு அவன் காரணமாக இருப்பான். எப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற ரசனை மாதிரி உலகத்தில் யாருக்கும் இருக்காது சார். தாக்குதலை கூட தாங்குதலாக எடுத்துக்கொள்வான். முந்தா நாள் போய் ஒரு ஆஃபீஸில் லீவு கேட்குறார் சார் ஒருத்தர். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடக்குது, எனக்கு 4 நாள் லீவு வேணும்னார். மேனேஜர் கேட்டார், ஏயா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற சண்டைக்கும் பெரிய சண்டைக்கும் உனக்கு என்னையா சம்பந்தங்குது, எதுக்கு லீவு கேட்குறது? போன வாரம் நான் கேட்டேன், எனக்கும் என் மனைவிக்கும் சண்டையாக இருக்குது, ஒரு 2 நாள் லீவு வேணும்னு. சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் லீவு கேட்காதேன்னு சொன்னீங்க. அதனால்தான் பெரிய சண்டைக்காவது நீங்கள் லீவு கொடுப்பீங்கன்னு வந்தேன். சார் நான் என்ன கேட்குறேன், எதையுமே எளிமையாக எடுத்துக்கிறவன் தான் இன்னொருவருக்கு ஏற்றத்தை தருவதற்கும் தன்னை அர்ப்பணித்து கொள்வான் என்பது தான் தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவருக்கு காரணமாக இருப்பதனால்தான் ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனேன்னு புறநானூற்று புலவன் 2000 வருஷத்துக்கு முன்பாகவே எழுதினான். அந்த புறநானூற்றுக்கு புது உரை எழுதிய எங்கள் நடுவர் அவர்களுக்கு தெரியாததில்லை. சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடன். அது மட்டுமல்ல, தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் என்று திருக்குறளிலே திருவள்ளுவரும் வலியுறுத்தி சொல்லுகிற உண்மையையும் இந்த நீதிமன்றத்திலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறேன். பிள்ளைகளுடைய உயரம் வளர்ச்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இத்தனை 3 தாய்மார்கள் உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இது யார் காரணம்னு நினைக்கிறீங்க? நான் உளவியல் பூர்வமாக உண்மையை சொல்கிறேன். ஒவ்வொரு வீட்டில் என்ன நடக்குன்னு தெரியுமா? போதும் படித்த வரைக்கும், காலேஜ் படிச்சியா, அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு எவனுக்கும் ஒருத்தனை கழுத்தை நீட்டி குடும்பம் நடத்துகிற வேலையை பாரு, அதுக்கு இதுக்கெல்லாம் ஆசைப்படாதேன்னு பெண்ணினுடைய கல்வியை கூட தடுத்து நிறுத்துகிற முற்றுப்புள்ளி வைப்பதற்கு முனைவர்கள் தான் இன்றைக்கு தாய்மார்கள். ஆனால் அப்பா சொல்லுவார், நீ படிடா, அப்பா இருக்கிறேன், கவலைப்படாதே. நீ படிடா சொல்ல, நான் அப்பா இருக்கிறேன்டா, கவலைப்படாதே. உளவியல் அடிப்படையில் சொல்லட்டுமா, சைக்காலஜி அடிப்படையில் சொல்லட்டுமா, ஒரு ஆண் பிள்ளை அம்மாவை விரும்புவான், அம்மாவை நேசிப்பான். பெண் பிள்ளை எப்பொழுதும் அப்பாவை தான் விரும்புவா, அப்பாவை தான் உயிருக்கு உயிராக நேசிப்பா. அதனால்தான் அப்பா ஒவ்வொரு தந்தையும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, தன்னுடைய பெண்ணை என் இளவரசிமா, என் இளவரசி நீதான் என்று இதயத்தில் சுமந்து கொண்டு அந்த பெண்ணை உயர்த்தி பேசுகிற பெருமை ஒவ்வொரு தந்தைக்கும் இருக்கிறது. சாதாரணமான பெண்ணை கூட சரித்திர பெண்ணாக மாற்றுவதற்குரிய ஊக்க சக்தியையும் உற்சாகத்தையும் ஊட்டுபவனை ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற தந்தைமார் தான் இன்றைக்கு அந்த சக்தியையும் வல்லமையும் கொடுக்குறான்னா அதுதான் வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் காரணமாக இருக்கும். அப்போ தன்னை நம்புகிற தன்னம்பிக்கையை கொடுப்பதே ஒரு தந்தை தானே. பிள்ளைகள் என்ன சொன்னாலும் மகிழ்வான் சார், அம்மாவுக்கு அந்த மகிழ்வு வராது. இப்படி பேசுது பாரு, யாரை பார்த்து பேசுகிறேன்னு உடனே அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்பா சொல்கிறத கேள்றா, அப்பா சொன்னதை கேட்டால் தாண்டா உயர முடியும், எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னார். இந்த பையன் கேட்குறான், மார்கோனி ரேடியோ அப்பா, மார்கோனி அப்பா எதையாவது கண்டுபிடிச்சாரா? தாமஸ் ஆல்வா எடிசன் அப்பா எதையாவது கண்டுபிடிச்சாரா? இப்போ இவங்க கண்டுபிடிச்சதை அவங்க அப்பா கண்டுபிடிக்கல இல்லை. அப்போ அந்த புள்ள தானே உயர்ந்தவன். அது மாதிரி நானும் உயர்வமாக வருவேன்னு அப்பாவையே மடக்கி பேசினாலும் என் பிள்ளை எவ்வளோ உற்சாகத்தனமாக பேசுகிறான்னு உள்ளூர மகிழ்ந்து அவனுக்கு எப்படியெல்லாம் உதவலாம் என்று சிந்திப்பவன் தான் தந்தையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிறது. கடன் உடன்பட்டாவது பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் தந்தையாகத்தான் இருப்பான், மறுக்க முடியாது. அதனால்தான் இந்த நாட்டுக்கே தந்தையாக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் தான் படிக்காவிட்டாலும் என் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று அனைத்து பிள்ளைகளுக்குமான படிப்பைக்கு ஆதாரத்தை தேடி கொடுத்தவர். அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவன் தான் ஏன் நான். அதனால்தான் வித்தியாசம் வரக்கூடாது, பணக்காரன் ஏழை என்றெல்லாம் வேறுபாடு வரக்கூடாது என்பதற்காகத்தான் சீருடையையும் கொண்டு வந்து சிறப்பாக எல்லோரையும் சமப்படுத்தி ஒரு வகுப்பறையை காண்பித்தார். அப்படிப்பட்ட ஒரு பெருமை ஒரு ஆணுக்குத்தான் வரும். தான் தேச விடுதலைக்காக சிறைப்பட்டிருந்தாலும் சிறையில் இருந்த காலத்தில் தன்னுடைய மகளுக்கு
கடிதத்தை முறையாக தினமும் எழுதி கொண்டிருந்தார். எழுதிய கடிதத்தை என்ன எழுதினார்? நீ நலமா, உன் வீட்டில் இருப்பவர், நம் வீட்டில் இருப்பவர்கள் நலமா என்று விசாரித்து எழுதவில்லை. உலக வரலாற்றை கடிதத்தில் எழுதி எழுதி அனுப்பினார். அந்த தந்தை எழுதிய கடித வரலாற்றை படித்து படித்துதான் பிற்காலத்தில் இந்திய தேசத்தின் மிகப்பெரிய நாற்காலியில் பிரதமர் பதவியிலே உட்கார்ந்த பெருமை அன்னை இந்திரா காந்திக்கு இருந்தது என்றால் அந்த கடிதத்தை எழுதியவர் மனிதகுல மாணிக்கம் ஜவஹர்லால் நேரு அவர்கள். இதை விட என்ன உதாரணம் உங்களுக்கு வேணும்? இதுக்கு மேலே வேணும்? எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை! அம்மாவுக்கு என்ன தெரியுமா? எப்பயுமே பாருங்கள், சின்ன குழந்தை வீட்டு ஸ்கூலில் விட்டு உடனே இருந்தான்னா அப்பா என்ன கேட்பாரு? என்னடா ரேங்க்கு, என்னென்ன சப்ஜெக்ட், என்ன ரேங்க்கு? அவன் ஏற்கனவே பயங்கரமான ஆளாகிறான். அப்பா அவனுடைய முகத்தை பார்த்தே அழகாக நடிப்பான் சார். அவன் பின்னா பிரில்லியன்ட்டு, திறமை வேறு, புத்திசாலித்தனம் வேறு. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவர் சேரில் உட்காந்துங்கிறார். 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் உள்ளே ஓடி வரான். அவனுடைய ஃபேஸ் சரியில்லை, ஏதோ டென்ஷனில் இருக்கிறார் நினச்சிக்கிட்டு உடனே ஒரு கேள்வி கேட்டான். அப்பா 100 மார்க்கு கணக்கில் நான் வாங்கிட்டான், நீ என்னப்பா நினைப்பான்? நான் ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துருண்டாண்டார். அப்படிலாம் உனக்கு வரக்கூடாது தான் 30 வாங்கிக்கிறேன்னா. அவங்க அப்பா அப்படியே கட்டி பிடிச்சிட்டாரு. அப்படியே அந்த சோகத்தை சுகமாக மாற்றிட்டான். பார்த்தீங்களா? இந்த புத்திசாலித்தனத்தையும் கூட ஊக்க சக்திக்கு ஊக்கம் கொடுத்து வளர்க்குறவன் தந்தையாக தான் இருப்பானே தவிர அதை முற்றுப்புள்ளி வைக்கிறதுன்னா தாய். அதுக்கு இந்த நேரமும் கிடையாது, அவங்களுக்கு நேரமும் கிடையாது. எப்பாடுபட்டாவது, கட்ட வேண்டி இழுத்தாவது, கடுமையான வெயிலில் உழைத்தாவது வியர்வை சிந்தி பிள்ளைகளினுடைய கல்வியை முன்னேற்றம் காண வைக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஆட்டோ ஓட்டுகிற நண்பர்கள் கூட பிள்ளைகளின் கல்விக்காகவே அல்லும் பகலும் அயராது செயல்படுகிற ஒரு தொழிலாளர் தோழர்கள் எல்லாம் இன்றைக்கு நாம் கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்களிலுமே இருக்குது. இவங்களுக்கெல்லாம் உடனே கோபம் வரும். பிள்ளை என்ன சொன்னால் கோபம் வந்துடும். ஆனால் நான் ஆசிரியர், நான் ஒரு ஆண் ஆசிரியர் இல்லையா? நான் தந்தையும், என் மகனுக்கு நான் தந்தை. ஆண் ஆசிரியராக இருந்தாலும் எங்கள் மனசுலேயும் மகிழ்ச்சி இருக்கும், வேதனை இருக்கும். அந்த வேதனையை கூட நாங்கள் மகிழ்ச்சியாக மாற்றிக்குவோம். போன மாதம் கும்பகோணத்துக்கு போயிருந்தேன். கும்பகோணத்துக்கு போயிட்டு கோயிலுக்கு போகலான்னு தேங்காய் பழம்லாம் வாங்கிட்டு அந்த கடையில் வெத்தலை இல்லை, பாக்கு இல்லை. ஒரு பெட்டி கடையில் போய், தம்பி 5 ரூபாய்க்கு வெத்தலை பார்க்கணும், 3 வெத்தலையும் 2 பாக்கம் வச்சான். கூட 2 வெத்தலை வைக்கக்கூடாதான்னு. அன்றைக்கி நான் படித்த காலத்தில் நீ கூட 2 மார்க் போட்டிருந்தீன்னா இந்த கடையை நான் ஏன் வைக்கிறேன்னா. அப்புறம்தான் தெரிஞ்சுது குரோம்பேட்டையில் அவன் என்கிட்ட படித்த பையன்னு எனக்கு அன்றைக்கி தான் தெரியும். ஏன்னா அதை கூட நான் ரசனையாக எடுத்துக்கிறேன்னா இந்த ரசனை தான் சார் எல்லாத்தையும் மறைச்சி இன்னொரு உயர்வு பார்க்க. ஏன் தெரியுமா? வறுமையில் வாடினாலும் அடிவயிறு காய்ந்தாலும் அறிவினுடைய உயரத்தை தொட்டவன் பாரதி. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்று பாடினான் என்றால் அவனால் தேச விடுதலையை பாட முடிந்ததென்றால் அதே ஸ்தானத்தில் தான் தந்தைமார்கள் வீட்டிலே இருந்து தாக்குதலை கூட தாங்குதலாக பக்குவப்படுத்தி கொண்டு பிள்ளைகளுடைய உயர்வுதான் எனக்கு முக்கியம் என்று பாடுபடுகிற தந்தைதான் ஒரு பெண்ணினுடைய கல்வி முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும், ஆணினுடைய பையனுடைய வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் அவர்கள்தான் காரணமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தந்தைக்கு என்னென்ன சொல்லலாமோ புறநானூற்றிலிருந்து கொண்டாடுறாரு, திருக்குறளிலிருந்து கொண்டு வர்றாரு. சான்றுகளை கொண்டு வந்து குவிக்கிறது மட்டும் இல்லை, எப்படியெல்லாம் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, ஆண்களுடைய பங்கு என்னவா இருக்குன்றத அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கார். ஆனால் கடைசியாக சொன்னார் பாருங்க, இந்த வெத்தலை வாங்க 5 ரூபாய்க்கு வெத்தலை வாங்க போனேன் இடத்துல. ஆனால் அவன் தெளிவாக கண்டுபிடிச்சிருக்கான் வாத்தியாரை. அன்றைக்கி 2 மார்க்கு கூட போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி உனக்கு 2-3 வெத்தலை கூட வச்சுருக்கலாம் நான் அப்படின்னு அச்சான் பாருங்க. அப்போ இவரால் பையன் ஃபெயில் ஆகியிருக்கான். இவ்வளோ வருத்தத்தில் இருந்திருப்பான் அந்த பையன். ஆனாலும் கடை வச்சு பிழைச்சிக்கிட்டான் அவன். இவர் போய் அவங்கிட்ட நிற்கிற அளவுக்கு வச்சுட்டான்ல. நல்ல ஒரு தந்தை எப்படியெல்லாம் பிள்ளையை வளர்க்கிறா அப்படின்றத நேருடைய வரலாற்றிலிருந்து எடுத்து அதெல்லாம் சான்றுகளில் அழுத்தம் திருத்தமாக கொடுத்துருக்காரு. இந்த பக்கமும் கேட்குறாரு.
உங்களுக்கு என்ன தெரியும்னு வேற கேட்குறாரு. பாவம். இதுக்கு கோயம்புத்தூரில் வரணுமா? வாதாயி என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். புத்தகத்தின் வரிகளில் கோடு போட்டு படிக்கிறவர்கள் எங்கேயோ இருக்கிற எழுத்தாளர்களுக்கு இங்கிருந்தே கைக்குலுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார் கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்கள். எழுத்துக்களோடு உணர்வு பூர்வமாக இணைவதோடு அறிவை விரிவு செய்து விசால பார்வையால் இந்த உலகத்தை பார்த்திடும் நோக்கத்திலே நல்லதொரு புத்தக திருவிழாவை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற சான்றோர் பெருமக்களே, மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களே, தங்களுடைய வருகையால் இந்த அவைக்கு பெருமையை சேர்த்திருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, மேடையில் வீற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். புலவர் ஐயா ரொம்ப அழகாக வந்து போய் சொல்லிட்டு போனாருங்க. பள்ளிக்கூடத்துலேயும் ஒரு பையனை கூட ஒழுங்காக வளர்க்கலை, வீட்டில் வளர்த்த பிள்ளை ஏதோ அம்மா புண்ணியத்தால் நல்லபடியாக வளர்ந்துருக்கு. அப்படி சொல்லலையம்மா அவர். அதையும் அவர் உருப்படியாக சொல்லலை. சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே அப்படின்னாரு. எங்கள் ஐயன் வள்ளுவன் சொல்லிட்டான், பெண்கள் படிக்காத காலத்திலேயே ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்ன்னு பெத்த நேரத்தை விட பார்த்து பிள்ளைய சந்தோஷப்படுறவன் அம்மான்னு சொல்லிட்டான். கடன் பட்டாவது தந்தை தான் படிக்க வைக்க ஆசைப்படுவான்னு சொன்னார்ல ஐயா. கடன் பட்டு படிக்க வச்சா தப்பு இல்லைங்க. இன்னைக்கு நிஜமான வாழ்க்கையில் என்ன நடந்துட்டு இருக்கு? கடன் வாங்கியாச்சும் தன்னுடைய வருமானத்துக்கு மீறி பிள்ளை கேட்டானா செல்போன் வாங்கி தரத்துக்கு சில அப்பாக்கள் தயாராக இருக்கிறதுனால தான் பிள்ளைங்க பாதி கெட்டு குட்டிச்சவராக போகிறாங்க. பிள்ளைங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வளர்றதும் உயர்றதும் அப்புறமா அந்த பிள்ளைய 10 மாதம் சுமந்து பெத்தெடுத்து உண்ணாமல் உறங்காமல் தன்னோட உயிரை பணைய வச்சு இந்த மண்ணுக்கு இன்னொரு உயிராக கொண்டு வந்து சேர்க்கிறதே அம்மா தானுங்க. நம்பால் நல்லா ரசிப்பான். ஐயா சொன்னார் விழுந்து விழுந்து. அப்பா வந்து பசிச்சா வாங்கி தருவார், சாப்பாடு வாங்கி தருவார். ஆனால் பிள்ளைக்கு பசிக்கும்னு பசிக்கிறதுக்கு முன்னாடியே உணர்றவதானுங்க அம்மா. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்துன்னு மாணிக்க வாசகர் சொன்னார். அந்த உணர்வு அம்மாக்கு தானே எப்பயுமே இருக்கும். கேட்டுக்கங்க. பால் நினைந்து விட்டும் தாயினும் சால பரிந்துன்னு பிள்ளைக்கு பசிக்க முன்னாடியே அம்மாவுக்கு தெரிஞ்சிடும். பிள்ளைக்கு பசிக்க போகுதுங்கிற அந்த ஒரு துடிப்பு, தொப்புள் கொடி பந்தம் அம்மாவுக்கு இருக்கு. அது இயல்பா நடக்கும். இன்னைக்கு வந்து பிள்ளைங்க வந்து படிப்பெல்லாம் தடை செய்யற இடத்துல அம்மா இருக்காங்கன்னு இப்படி சொன்னார்னு தெரியல. எங்க 3 பேரையும் வச்சுக்கிட்டு இன்னைக்கு அம்மா தாங்க அவங்க பட்ட கஷ்டத்தை பிள்ளைங்க படக்கூடாதுன்னு சொல்லி பிள்ளைங்க படிக்கிறதுக்கு முதல்ல காரணமா இருக்கிறதே ஒவ்வொரு வீட்லயும் அம்மா தான். சொல்ல போனா அம்மாவும் இன்னைக்கு வேலைக்கு போறாங்க, பிள்ளைங்களும் நல்லா வரணும்னு நினைக்கிறாங்க. வீட்டில் ஒன்றும் இல்லைங்க, அப்பாவுக்கு வெளியில போயிட்டாருன்னா வேலைக்கு போயிட்டாருன்னா பெருசா வீட்டு ஞாபகம் வரவே வராது. பொய் சொல்லாம பேசணும். எத்தனை ஆண்களுக்கு வெளியில போயிட்டா வீட்டையே நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அம்மாக்களுக்கு வெளியில போனாலும் பிள்ளைங்க ஞாபகம் தான். சனி ஞாயிறு லீவு, பையன் நாளைக்கு பூரி கேட்டான், அந்த வாரம் முழுக்க கேட்டுட்டு இருக்கான், நாளைக்கு காலையிலையாச்சும் போட்டு கொடுக்கணும். பிள்ளைக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கியாச்சு, தையல் கடையில் கூட்டிகிட்டு போய் பத்திரமா நல்லபடியாக வாங்கி கொடுக்கணும். மாமியாருக்கு வீட்டில் உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்கு நேரம் இல்லை, அவங்கள பத்திரமா கூட்டிகிட்டு போகணும். மாமியாருக்கே அம்மா ரோல் மருமக தான் பண்ணிட்டு இருப்பா. வீட்டில் வயசான பெண் ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கே அம்மா ரோல் பண்ணுறவங்க இந்த பெண்ணாக தான் இருப்பா. இப்படி ஒன்றையும் பார்த்து ஒன்றும் இல்லைங்க. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா லீவ் போட்டுட்டு இருக்கிறது யாரு? அம்மாவா அப்பாவா? அவர் ஆஃபீஸ் போயிடுவார், ஒன்றும் இருக்காது. அங்கே போய் இவர் ஒன்றும் வெட்டி முறிக்க போகிறதெல்லாம் இல்லை, ஆனால் லீவ் போட மாட்டார். பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்தில் பேரண்ட் மீட்டிங்னு வச்சுக்கோங்க, அந்த 30 மார்க் அதெல்லாம் சொன்னார் பாருங்க. அந்த 30 மார்க் வாங்கினது வேற யாரும் இல்லைங்க, நம்ம புலவர் ஐயா தான். அப்பாவை தாஜா பண்ணாதான் ஒரு கதை சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி ஒரு புள்ள வாங்கினானா அப்பாக்கள்லாம் யாரும் ஸ்கூலுக்கு போய் பேரண்ட் மீட்டிங் போகிறதில்ல, நைஸாக அம்மாவை அமுச்சு விட்டுறது. எல்லாத்துக்கும் போய் நிற்கிறது அம்மா தான். ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். எதிரணியில் இருக்கிற ஆண்கள் தப்பாக நினச்சிக்கிட்டா கூட பரவாயில்ல, சில வீடுகளில் பையங்க கெட்டு
போறதுக்கு காரணமா கூட அப்பாக்கள் இருக்காங்கய்யா. ஏன்னா பிள்ளைக்கு 10 வயசுல அவங்க அப்பா தான் ரோல் மாடல். அப்பா தலை சீவர மாதிரியே சீவுவான், அப்பா போடுற சட்டை மாதிரியே எனக்கு வேணுமா, அப்பா பைக் ஓட்டுற மாதிரியே வேணும்னு சொல்லி ஆசைப்படுற பையன் 15 வயசுல அப்பா பண்றதெல்லாம் நான் பண்ணா என்ன தப்புன்னு கேட்கும்போது அங்க பிரச்சனை வருதுங்க. இல்லாத பழக்கங்கள் எல்லாம் பழகிறதுக்கு காரணமா இருக்கிறது அப்பாக்கள் சில வீடுகள்ல இருக்கு. அப்படி என்ன தப்பு செய்யறாரு அப்பா? அப்பா எல்லா பழக்கத்தையும் பழகிட்டு வந்து அதை பார்த்து என்ன தப்புன்னு நினைச்சு பையனும் பழகிறான். அப்படிப்பட்ட பையனை கூட, ஊர் சுத்துற பையனை கூட தனியா இருக்கும்போது கண்டிச்சு 4 பேர் இருக்கும்போது பிள்ளைய டே விடுறா, ஆணி போய் ஆடி போய் ஆவணி வந்தா டாப்ல வருவேன்னு அவளை ஃபுல் கியர் போட்டு தூக்கி விடுறது அம்மா தானேங்க. அப்பாக்கள் வந்து எத்தனையோ வீடுகள்ல இது நடக்குது. பெண் பிள்ளைங்கள ஐயா சொன்னார் பார்த்தீங்களா, அப்பாக்களுக்கு வந்து பெண் பிள்ளைகள் தான் உயிர். உண்மைதான், ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு 2 இடத்துல எந்த பெண்ணுமே மறுக்க முடியாத 2 இடங்கள் இருக்குங்க. ஒவ்வொரு வீட்லையுமே ஒரு பொம்பளை பிள்ளை பெரிய மனுஷி ஆகிற நேரத்துலையும், அந்த மகப்பேறு காலம் இருக்குல்ல, குழந்தை பெற நேரத்துலையும் அந்த பிள்ளை கையை பிடிச்சி கவலைப்படாதடா, கொஞ்சம் பொறுத்துக்கோடா, கவலைப்படாதடான்னு சொல்லி அந்த பிள்ளையோட ஒட்டுமொத்த வலியையும் உள்வாங்கி கொள்ளக்கூடிய அந்த பொறுமை அம்மாக்கு தானங்க வரும். அப்பாவுடைய ரோலை கூட அம்மா சரி செஞ்சிருவாங்க. ஆனா அம்மாவுடைய இடத்தை இந்த உலகத்தில் வேறு எந்த ஆணாலும் நிறைவு செய்யவே முடியாதுங்க. ஒவ்வொரு வீட்லையுமே நீங்க போய் பாருங்க, வேற ஒன்றும் வேண்டாம். ஐயா நிறைய உதாரணம் எல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு கிராண்ட் மாஸ்டர்னு இந்தியாவுடைய புகழை எங்கேயோ உயரத்துல கொண்டு போயிருக்கிற பிரக்ஞானந்தா, வைஷாலி, அந்த 2 பிள்ளைங்களும் ஒரு வீட்லயே மணிமணியான முத்துக்களா இருக்காங்க இல்லையா. பத்திரிகையில போட்டிருந்தாங்க, பிரக்ஞானந்தா ஹெட்லைனே அதான் போட்டிருக்காங்க, பிரக்ஞானந்தா செஸ் போர்டில் நகரும் ராணியாக அம்மா, வியந்த உலக நாடுகள்னு அவங்க அம்மாவை பார்த்து கவனிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே என்ன செய்தி போட்டிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டு வீடுகளில் வந்து எந்த விஷயம், பெரிய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடந்தாலும், ஒரு பிள்ளை பரீட்சைக்கு போகுது, இல்லை ஒரு இன்டர்வியூக்கு போகுது, இல்லை ஏதோ ஒரு போட்டிக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்கன்னா பெரியவங்க தன்னோட பிள்ளைக்கும் பையனுக்கும் நெத்தியில திருநீர் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நாகலட்சுமி அம்மாவும் அதே மாதிரி தான் பையனுக்கும் பிள்ளைக்கும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாங்க. ஆனா என்னன்னா, இவங்க பண்ற ஆசீர்வாதம் ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான ஆசீர்வாதமாக மாறியதுன்னு சொல்லி பத்திரிகை செய்தி போட்டாங்க. அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு கூடவே பயணிக்கக்கூடிய அவங்க அம்மா தானங்க காரணமா இருக்காங்க. துறவிகள் இன்னொன்னு சொல்லுவாங்கங்க, துறவிகள்ங்கிறவங்க இல்லற பந்தத்திலேருந்து வெளியில் இருக்கவங்க, அவங்களுக்கு பெருசாக பந்தபாசம் எதுவுமே கிடையாது, அவங்க யாரையும் வணங்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட துறவிகள் கூட வணங்கக்கூடிய இடம், ஒரு உறவு இருக்குன்னு சொன்னால் அது அம்மா தானங்க இருக்க முடியும். அம்மாவை பார்த்தா அம்மாவினுடைய இறுதி சடங்கிலே மட்டும் துறவிகள் கலந்து கொள்ளலாம்ங்கிற மாதிரி இருந்ததுனால தான் பட்டினத்தார் ஆதிசங்கரும் அந்த கடைசி நேரம் அவங்க அம்மாவுடைய அந்த மரணப்படுக்கையில் போய் நின்னாங்க. அப்படின்னு சொல்லும் பொழுது, தாய்மை அப்படிங்கிறது, குழந்தை என்பது கடவுள் தந்த பரிசு அப்படின்னா, தாய் என்பவள் ஏமா அவர் துறவியானதுக்கு அவங்க அம்மா காரணமா அவங்க அப்பா காரணமா? அவங்க அந்த பூமியில அவதாரம் பண்ணும் போதே அப்படி ஒரு அமைப்பு இருக்குதுங்க ஐயா. ஆனாலும் அந்த இதெல்லாம் தாண்டி ஒரு மனித உறவோடு அவங்களுக்கு ஒரு பந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த தொப்புள் கொடி உறவோடு அவங்களுடைய கடைசி வரைக்கும் இணையலான ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த தாய்மைங்கிற உறவு எவ்வளவு பெரிய விஷயம். குழந்தை என்பது கடவுள் தந்த பரிசு, தாய் என்பவள் பரிசாகவே வந்த கடவுள் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் நடுத்தர வயசு கடந்திருக்கிற பெரியவங்க கிட்ட கேட்குறேன், இங்கே இருக்கக்கூடிய பெரியவங்கள்ட்டே கேட்குறேன், எதிரணியில் இருக்கவங்க கிட்ட, இப்போ ஒரு வயசு கடந்த பிறகு நம்ம காசு சேர்த்துறோம், பணம் சேர்த்துறோம், நிறைய பேங்க்ல பணம் வச்சிருக்கிறோம், நகை வச்சிருக்கோம், பொருள் வச்சிருக்கோம், எல்லாமே வச்சிருக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மனசு நிறைவா, இதெல்லாம் ஒரு சொத்தா அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் ஒரு வளர்ச்சியான்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது. மனசு தளர்ந்து போகும்போது, ஒரு பெரிய வலியில இருக்கும்போது, சுமையா இருக்கும்போது, பக்கத்துல தட்டி கொடுக்கறதுக்கு ஒரு தாயினுடைய மடி கிடைச்சதுன்னா அதுதான் உண்மையான சொத்து என்று எல்லாருமே ஒத்துக்க முடியும், இதை மறுக்க முடியாது என்கிற காரணத்தினால், பிறந்த குழந்தையில இருந்து கடைசி வரைக்கும் இந்த மண்ணிலே பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் தந்தை என்பது முக்கியமான உறவாக இருந்தாலும், தொப்புள் கொடியோடு தொடர்புள்ள தாய் என்கிற உறவே மகத்துவமான உறவு என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா இலக்கியத்திலிருந்து எடுத்து கொடுத்தாரு.
அவங்களும் இலக்கியத்துக்குள்ளே போனாங்க. பால் நினைந்து விட்டும் தாயினும் சால பரிந்துன்னு. அதோட கூட முன்னாடி காலத்தில் இருந்த நிலைமை வேறு, இப்போ இருக்க நிலைமை வேறு, நாங்களும் படிச்சிருக்கோம் அப்படின்ற அழுத்தம் திருத்தமாக சொல்லி எங்களால் தான் பிள்ளைகள் முன்னுக்கு வர்றாங்க அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. அந்த ஒலி வாங்கி சரியாக எனக்கு கேட்கலை. அது என்ன காரணம்னு தெரியல. நீங்களும் பக்கத்தில் போய் பேசாதீங்க. பக்கத்தில் போய் பேசினாலே அந்த ஒலி வாங்கி இங்கே எங்களுக்கு சரியாக கேட்க மாட்டேங்குது. அதனால் நான் அவங்க சொன்னதை கொஞ்சம் தான் குறிச்சிருக்கேன். நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன், என்ன சொல்கிறாங்கன்னே விளங்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இங்கே இருக்குது. அப்படி ஒரு ஒலி வாங்கியது. சரி, ஆனால் வாதம் வச்சுருக்கிறது நீங்கள் கேட்டிருக்கீங்க. கேட்டதுனால தான் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஒன்று எனக்கு சந்தேகம் எப்போ வந்துச்சுன்னா, சாமியார் ஆகிட்டாங்க பாருங்க, யாரை கண்டு வெறுத்து ஓடினாங்கன்றதான் நமக்கு தெரியல. அந்த இடத்த வந்து ஒரு பாடம் சந்தேகமாகி போச்சு. ஆகா, சாமியார்கள் இப்படி போகிறதுக்கு ஒரு காரணம், வீடே வேண்டாம் அப்படின்னு போனாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு சந்தேகம் வந்துருச்சு. நல்லா பேசியிருக்காங்க, பார்ப்போம் அவர் சொல்கிற போது என்ன சொல்கிறாரு, அவர் என்ன விளங்கிக்கிட்டாருன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். வாங்க ராஜ்குமார், வாங்க. மைக்கிட்ட போய் பேசாதடா, ஒரு நாளும் எடுக்கிறடா. மைக்கு கிட்ட போனாலே சிக்கலாகுது. இது பரவாயில்ல. பட்டிமன்றங்களின் ஞானபீடமாக வீற்றிருக்கின்ற பத்மஸ்ரீ தமிழறிஞர் ஐயா அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, கரூர் புத்தக திருவிழாவை மிகச்சிறப்பாக நடத்தி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த அதிகாரிகளே, தொழிலதிபர்களே, தமிழ் கேட்க வருகை தந்திருக்கின்ற என் தமிழ் சொந்தங்களே, நின்று கொண்டு கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். கொஞ்சம் நல்லாவே கைதட்டலாம். நான் பேசுறது கேட்குதுல்ல? சிக்கல் தான், பக்கத்திலேயே வந்திருந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. மேடையிலே பேச விட மாட்டேங்கிறாங்க, வீட்டில் தான் பேச விடல. நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் பேராசிரியை குரு ஞானாம்பிகா ரொம்ப அழகாக சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் தாயின் பெருமையெல்லாம் சொன்னாங்க. அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க தெரியுமா? 10 மாதம், எத்தனை நாள் தான் நீங்கள் 10 மாதம் சுமக்கிறேன்னு சொல்லுவீங்க? அது உங்களுக்கு இறைவன் தந்திருக்கிற ஒரு பரிசுன்னு வச்சுக்குவோமே. ஆண்களுக்கு உடல் அமைப்பில் கருப்பைங்கிறது கிடையாது. இப்போ உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் சுமக்க மாட்டேன்னா சுமக்க மாட்டேன்னா சொல்லுவோம். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் வெறும் 10 மாதம் மட்டும்தான் பிள்ளைய சுமக்கிறீங்க. வாழ்நாள் முழுவதும் மனசிலும் தோளிலும் சுமைப்பவன் எப்போதும் தந்தையாகத்தான் இருப்பான். இதுல வேற ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். திருவள்ளுவர் எவ்வளவு பெரிய புத்திசாலி தெரியுமா? அவரும் அப்பாதான், திருவள்ளுவரும் அப்பாதான். அதனால்தான் சொன்னார், சான்றோன் என ஆக்கிய தாயின்னு சொல்லல, உருவாக்கிய தாயின்னு சொல்லல, கேட்ட தாயின்னு சொல்லி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பிள்ளைய சான்றோனாக உயர்ந்தவனாக உருவாக்குவது தந்தை, அதை மற்றவர்கள் சொல்லுவதை கேட்டு தாய் சந்தோஷப்படுவாங்கிறத அர்த்தம். நாங்கள் உணவு கொடுக்கிறோம், நாங்கள் சமைக்கிறோம். நீங்க சமைக்கிற லட்சணம் தான் தெரியுது இல்ல? ஊர் முழுக்க ஹோட்டல்ஸ் ஏன் திறந்து வச்சிருக்காங்க? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி நாங்க சந்தோஷமா ஏன் சாப்பிடுறோம்? நீங்க சரியா சமைச்சிருந்தா நாங்க அப்படி சாப்பிடுவோமா? ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. உணவு கொடுக்கிறோம் பிள்ளைக்கு. அது வேற பாட்டு வந்துடுச்சு, பால் நினைந்தூட்டும். தமிழ் பேராசிரியர்னாலே சிக்கல் தான், எதுக்கு எடுத்தாலும் பாட்டை சொல்லிடுறது. ஏன் எங்களுக்கு தெரியாதோ? பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்துன்னு சொன்னாங்களாம். அதுல ஒரு சூட்சுமம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு பிள்ளை பசிச்ச உடனே ஓடி போய் அம்மா பசிக்குதுன்னு அம்மாட்ட போயிடுவான். சாப்பிட்டு முடிச்சதான் அப்பாடா சொல்லுவானா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பசி கண்ணை மறைச்சிரும். பசியோட வரும்போது அம்மா சாப்பாடு போடுவாங்க, பசி
வயிறு நிறைஞ்ச பிறகு பசியோட இருக்கும்போது புத்தி வேலை செய்யாது, அறிவு வேலை செய்யாது. வயிறு நிறைஞ்ச பிறகு யோசிச்சு பார்க்கலாம், ஆகா அம்மா இதை சமைச்சு போடுறதுக்கு காரணம் எங்க அப்பா காட்டுலயும் வயல்லையும் உழைக்கிறது தான் காரணம்னு சொல்லி இந்த சாப்பாட்டுக்கு காரணம் எங்க அப்பாடா அப்படின்பா. அதுதான் அப்பாடான்றானோ? ஆமாங்க. ஒரு ஆண் சிந்தக்கூடிய வியர்வை உப்பாக இருக்கலாம், அதுதான் அந்த குடும்பத்தை இனிப்பாக மாற்றுகிறது. பிள்ளையுடைய வளர்ச்சியை எல்லாம் சொல்றேன். இதுல வேற பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வருவது யார்? அம்மா. நான் ஒரு ஆசிரியரா சொல்றேன், ஆசிரியர்கள் கூட இருப்பீங்க. எப்பவுமே பையன் தப்பு பண்ணா ஆசிரியர்கள் என்ன சொல்லுவோம்னா, அப்பாவை கூட்டிட்டு வான்னு. இந்த சேட்டை பிடிச்சப்போ என்ன செய்வான்? அம்மாவை கூட்டிட்டு வருவான். அம்மாவை கூட்டிட்டு வந்து பையன், அம்மா தானே வீட்டில் இருக்கணும். அம்மா வீட்டில் இருக்கிறது இல்லைங்க, அப்பா வீட்டில் இருந்தாலும் நாங்க இதுக்காக தான் சனிக்கிழமை பேரண்ட்ஸ் மீட்டிங் வைப்போம். அப்பாவுக்கு லீவா இருக்கும் வந்துடட்டோன்னு. இல்ல லீவு நாட்கள்ல அதெல்லாம் கூட்டு வர மாட்டான், சொல்லவே மாட்டான். என்ன பண்ணுவோம்? அம்மாவை கூட்டிட்டு வந்து அம்மாட்ட சொன்னோம், பையன் இப்படி தப்பு பண்றான். என் பிள்ளை தப்பு பண்ண மாட்டானே, உலகத்திலேயே உத்தமன்னா என் பையன் தானே இருப்பான். சார் நீங்க தப்பு பண்றீங்க சார், நீங்க சரியில்லை, உங்க பள்ளிக்கூடம் சரி சொல்லிடுவாங்க கடைசி வரை. அதுல வேடிக்கை என்ன தெரியுமா? இந்த தமிழ் வாத்தியார் ஆசிரியர்கிட்ட போய் இங்கிலீஷ் வாத்தியார் சரியில்லைன்னு சொல்லுவோம், இங்கிலீஷ் சார்ட்ட போய் தமிழ் சார் சரியில்லைங்க, ரெண்டு பேருக்கிட்ட போய் கணக்கு வாத்தியார் சரியில்லைங்க. மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தர் எங்களுக்குள்ளே சண்டையை உருவாக்கிறோம். கடைசி வரைக்கும் பிள்ளை செய்யற தப்ப ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்பா வருவாரு, வந்த உடனே உங்க பையன் சரியில்லை, கொஞ்ச நாளாவே அவன் நடத்த சரியில்லை, கொஞ்சம் கவனிங்க. பக்கத்துல போய் டேய் என்னடா தப்படாதா பலார்னு ஒரு அற விடுவாரு. அவன் கரங்கி போய் காலில் விழுந்து உண்மையை ஒத்துக்குவான். அப்பாவினுடைய கண்டிப்பு என்பது அம்மாவுக்கு வரவே செய்யாது. இப்பெல்லாம் அடிக்க முடியும், அடிக்கிறாங்க. அப்பா அடிக்கலன்னா ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? அப்பா பிள்ளைய அடிக்கலன்னா தெருவில் பல பேருகிட்ட அடி வாங்குற சூழல் அந்த பிள்ளைக்கு வந்துடும். அப்பா கண்டிக்கணும். ஒரு காலத்தில் ஆசிரியர்கள் கண்டித்தார்கள், இப்ப ஆசிரியர்களின் கரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அதனால் ஆசிரியரையும் பணியையும் சேர்த்து அப்பாக்கள் அதை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். இதுல வேற குறை சொல்ற, நீங்க எப்ப பார்த்தாலும் பிள்ளைகள் என்ன ஒண்ணு சொன்னாங்களே, பிள்ளைகள் தப்பு பண்றதுக்கெல்லாம் அப்பா காரணம்னு. தயவு செய்து அதை சொல்லாதீங்க. பிள்ளைகள் செய்யற தப்பு அம்மாவுக்கு தெரியும். என்ன சொல்லுவான் தெரியுமா? உங்க அப்பாட்ட மட்டும் சொல்லிடாத, உங்க அப்பாட்ட மட்டும் சொல்லிடாத, பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட தெருவில் உள்ளவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க, அவங்க அப்பா வந்தாலும் சொல்லிடாதீங்க. இப்படி பிள்ளை செய்யற தப்ப அப்பாவுக்கு தெரியாமல் மறைப்பது அம்மா. உண்மையா இருந்தா நீங்க கை தட்டலாம். ஏன்னா அப்பாக்கள் நிறைய பேர் இருக்கீங்க. குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கட்டும் தாயா அதை செய்யலாம். இல்லையா, அதை செய்யறதே இல்லை. நீங்க வேற என்னன்னு தெரியுமா? எங்க ஊர்ல எங்க தெருவில் நடந்ததுங்க. அப்பாவுக்கு தெரியாம, அம்மா வேலை பார்க்கறேன்னு சொல்றாங்கல்ல, அம்மாவும் ஒரு பேராசிரியை தான். அப்பாவுக்கு தெரியாம பையன் பைக்கு கேட்டான்னு 2.5 லட்சம் ரூபாய்க்கு பைக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. இது அப்பாவுக்கு தெரியாது. என்ன பண்ணான்னா அந்த பைக்கை ஃப்ரெண்டு வீட்டில் அவன் பார்க் பண்ணிடுவான், தெரியவே செய்யாது. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அவன் வேகமா போனான். ஏன்னா அவன் ரொம்ப வேகமா போவான். அம்மாவுக்கு அதுல ஒரு சந்தோஷம், என் பிள்ளை பறக்கிறான், என் பிள்ளை பறக்கிறான். அவன் என்ன பண்ணிட்டான், விழுந்து கால் ஒடிஞ்சிடுச்சு. அப்புறமா தான் அப்பாவுக்கு உண்மை தெரியுது. என்னன்னா அப்பாவுக்கே தெரியாம அம்மா தன் காசுல பிள்ளைக்கு பைக் வாங்கி கொடுத்து கெடுத்த சம்பவம் நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியாது, நீங்க உங்களுக்கு பைக் ஓட்டவே தெரியாது. இதுல வேற ஆமா, இதுல உங்க வீட்டுல நடந்ததா? எங்க தெருவில் நடந்துச்சுயா. சில உண்மைகளை சொல்லக்கூடாதுயா. நடுவர் அவர்களே, இதுல வேற துறவியா ஒருத்தர் ஆண் பொய்யாச்சுன்னா அப்படியே அம்மா காலில் விழுந்து வணங்கணும், அப்படிதானே? ஆமா. இதுல வேற நீங்க சத்தியமா நான் சொல்றேன், கல்யாணான எல்லா ஆண்களுமே துறவிதானங்க, துறவிதானே. எங்க துறவின்னா என்னது? ஐம்புலன்களையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறது. நாங்க சர்வ சுதந்திரத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு தானே புருஷனா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம், இல்லைங்களா? அந்த நிலையில நாங்க துறவி ஆகிறோம்னா இதுல வேற தாயின் மடி எல்லா வகையான சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஒன்னு புரிஞ்சுக்கங்க, தாயின் மடியை விட தந்தையின் தோள்கள் மிக உயர்வானவை. நடுவர் அவர்களே, புத்தக கண்காட்சி வந்திருக்கோம். சில புத்தகங்களை நாம எடுத்து அட்டையை பார்த்து பிரிச்சு படிச்ச உடனே புரிஞ்சிடும். ஆனா சில புத்தகங்களை படிக்கும் போது புரியாதுங்க. படிச்சு மூடி வச்சுக்கிட்டு உட்கார்ந்து யோசிக்கும் போது அதுக்கு புதிய புதிய ஞானத்தையும் சிந்தனையும் தரும். படித்தவுடன்
புரிந்து கொள்கிற புத்தகத்தை போன்றதுதான் அம்மாவினுடைய அன்பும் பாசமும். நினைந்து நினைந்து மகிழ்ந்து சிந்திக்கிற ஞானத்தை தருகிற புத்தகத்தை போன்றது அப்பாவினுடைய அன்பும் பாசமும். இதை புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதுல வேற பிரக்ஞானந்தா, வைசாலி இவர்களை செஸ் சாம்பியன் ஆக்கியது கூடவே செல்லக்கூடிய தாய் தானே. ஒன்று புரிஞ்சுக்குங்க, 2 பிள்ளைகள் ஒரு வீட்டில் இருந்து படிச்சுக்கிட்டே செஸ் விளையாடுறாங்க. இப்ப நிறைய ஸ்பான்சர்ஸ் தர்றாங்க. ஆரம்ப காலத்தில் ஒரு பிள்ளைய விளையாட்டுக்கு கொண்டு போகணும்னா எவ்வளவு செலவாகும்? அம்மா வேலை பார்க்கல, அம்மா அந்த பிள்ளையோடையே போறாங்க. அப்பா ரமேஷ் பாபுன்னு ஒன்று அவருடைய பேரு. அவர் ஒரு வங்கியில, அவர் ஒரு போலியோ பாதித்த மாற்றுத்திறனாளி, ஒரு வங்கியில அதிகாரியா இருக்கிறார். அவர் உட்கார்ந்து சம்பாதிக்கிற அந்த பணத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளைகள் உலக அரங்கில் வெற்றி பெறுவதற்கு தன் உழைப்பை முழுவதுமாக தியாகம் செய்தவர் அந்த அப்பா. ஆனா பத்திரிகைகள் எல்லாம் அம்மாவின் பெயரை சொல்லுகிறது. அப்ப பேர் வாங்குறது அம்மா, சைலண்டா எல்லாத்தையும் செய்யறது அப்பாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நடுவர் அவர்களே, கரூர்ல இருக்கிறோம், பக்கத்துல திண்டுக்கல்ல போன வருஷம் கடந்த வருடம் +2 ரிசல்ட் வரும்போது தமிழ்நாட்டு அந்த கல்வி வரலாற்றிலேயே முதலாக +2 தேர்வில் 6 பாடங்களுக்கும் 100க்கு 100 மதிப்பெண், மொத்தம் 600 மதிப்பெண் வாங்கி சாதனை புரிந்த ஒரு சகோதரி, திண்டுக்கல் நந்தினின்னு பேரு. படிச்சிருப்பீங்க. நந்தினி 600க்கு 600 மார்க் எடுத்தாங்க +2 இதுல தேர்வுல, பொது தேர்வுல. இது அதுக்கு பிறகும் இல்லை, இந்த வருஷம் இல்லை, அதுக்கு முன்னாடியும் இல்லை. அது ஒரு மிகப்பெரிய சாதனை. அந்த சகோதரிட்ட கேட்டாங்க, எப்படிப்பா 600க்கு 600 வாங்குறதுங்கிறது சிரமமோ, எப்படி 600க்கு 600 மார்க் வாங்கி அந்த அளவுக்கு படிக்கணும்னு உத்வேகம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. எங்க அப்பா மர வேலை செய்யற, தச்சு வேலை செய்யற கூலி தொழிலாளி, காலையிலே வேலைக்கு போயிடுவாரு. நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். நோயாளியான அம்மா, குடும்ப செலவு, வீட்டு வாடகை, அம்மாவுக்கு மருத்துவ செலவு எல்லாத்தையுமே எங்கள் அப்பாவுடைய சம்பளத்தில் தான் எல்லாம் சரி கட்ட வேண்டியிருக்கு. எங்கள் குடும்பத்துக்காக எங்கள் அப்பா உழைச்சி ஓடா தேஞ்சு போகிறார். இவ்வளவு கஷ்டப்படுற எங்கள் அப்பாவுக்கு அவர் பெருமைப்படுற மாதிரி ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சேன். கஷ்டப்பட்டு படித்தேன், நல்ல மார்க் வாங்கினேன். நாங்கள் ஒரு கூலி தொழிலாளியினுடைய மகள் மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கிறாள்ங்கிறது தான் முக்கியம். நான் ஒன்று கேட்குறேங்க, நம்ம வீடுகளில் பெண்களை பொறுத்த அளவில் இப்போ நம்ம திடீர்னு மனைவியை ஒரு திட்டிருந்தோம்னு வச்சுக்கிடுங்க, அந்த தைரியம் வராது, எல்லாருக்கும் வராது. ஒருவேளை ஏதோ ஒரு கோபத்தில் ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு திட்டிட்டோம்னா, ஒரு திட்டு தான் நம்ம திட்டுவோம், அவங்க 100-150 திட்டிடுவாங்க. நம்ம பரம்பரையே திட்டி தீத்துருவாங்க. நான் ஒன்று சொல்றேன், கணவன் ஒரு முறை திட்டுனா கூட தாங்கிக்க முடியாத பெண்கள் நீங்க. ஆனா வேலை பார்க்கிற இடத்துல ஒரு ஆண், கூட வேலை பார்க்கிற சகோதரர்கள் இவர் சரியா வேலை செய்யலைன்னா திட்டுவாங்க. சூப்பர்வைசர் திட்டுவார், மேனேஜர் திட்டுவார், சில நேரங்களில் முதலாளியும் திட்டுவார். அத்தனை பேர்த்தையும் திட்டு வாங்கிட்டு அந்த வேலையிலேயே செஞ்சு சம்பாதிக்கிறான். எதுக்கு தெரியுமா? எனக்குன்னு பிள்ளைகள் இருக்கு, குடும்பம் இருக்கு, அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக திட்டுகளை கூட சகித்துக் கொள்கிறான் இல்லையா? அவமானத்தை சகித்துக் கொள்பவன் தான் ஒரு அப்பா. எவ்வளவு சாதாரண வேலை செஞ்சுக்கிட்டு உயர்ந்த நிலைக்கு பிள்ளைகளை கொண்டு வந்தாங்க. சமீபத்தில் ஒரு ஆட்டோவில் ஒரு கவிதை எழுதியிருந்துங்க, நான் ரொம்ப பார்த்து பிரமிச்சு போயிட்டேன். தன் பிள்ளை புத்தகப்பை சுமப்பதை பெருமையோடு பார்த்தான் சுமை தூக்கும் தொழிலாளின்னு எழுதியிருந்தது. எங்க எவ்வளவு பெரிய கஷ்டங்கள். அதாவது ஒரு அப்பா என்ன நினைப்பாரு, தான் சாப்பிடுறதை விட நல்ல சாப்பாடு தன் பிள்ளைக்கு சாப்பிடணும், தான் உடுத்துற ஆடையை விட நல்ல ஆடை என் பிள்ளை உடுத்தணும், தான் போட்டிருக்க செருப்பை விட நல்ல செருப்பு என் பிள்ளை போடணும். அதே மாதிரி நான் ஒரு ஓட்ட சைக்கிள் வச்சிருப்பேன், என் பிள்ளை அதை விட உயர்ந்த வாகனம் வச்சு, தன்னை விட தன் பிள்ளை உயரணும்னு நினைப்பார். எங்க பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரியிலையும் சேர்க்கறதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த அப்பா எத்தனை பேர்கிட்ட கையேந்தி நிற்பாங்க. வங்கி வாசல்ல பேங்க் லோனுக்காக காத்திருப்பான். பெரிய தொழிலதிபர்கள் முதலாளிகளை தேடி போவான், இல்ல யாராவது உதவி செய்வாங்களான்னு தேடி போய் கையேந்தி நிற்பான்ல. தன்னை விட தன் பிள்ளை உயரணும்னு நினைப்பவன் எப்போதும் அப்பா தான். ஒரு கல்லூரி மாணவன் ஒரு கவிதை எழுதுனாங்க, இதோட நிறுத்திடுறேன். என்னன்னா, கல்லூரி விடுதி வாசல்ல அதை வச்சு செருப்புகள் இருக்கு, விடுதி வாசல்ல செருப்புகளா இருக்கு. அந்த செருப்புகளை பார்த்து ஒரு மாணவன் கவிதை எழுதினான். என்னன்னா, கல்லூரியின் மாணவர் விடுதியில் கலவையாய் கிடக்கும் உயர் ரக செருப்புகளுக்கிடையில் தனித்து விடப்பட்டிருக்கிறது ஒரு ஜோடி ரப்பர் செருப்பு. யாருடைய அப்பாவோ பிள்ளையை பார்க்க வந்திருக்கிறார்.
அவர் அப்பாவின் செருப்பில் பல கிழிசல்கள் தைத்திருப்பார். தன் பிள்ளை உயர்ந்த ஷூஸ் போட்டு உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்ப ஒரு நினைப்பவன் தான் அப்பா. நான் எப்படி நிறைவு பண்றேன்? அம்மா எப்போதும் பிள்ளைகளோடு இருப்பார், அப்பா எப்போதும் பிள்ளைகளுக்காகவே உழைப்பார். மெழுகுவர்த்தி பார்த்துருக்கீங்கன்னா தெரியும், அந்த மெழுகுவர்த்தி எரியும் போது மெழுகு உருகிறது நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த மெழுகுக்குள்ளால ஒரு திரி இருக்கும் பாருங்க, மெழுகு உருகும், அந்த திரி எரியும். உருகிற மெழுகை நம்ம அடுத்தது எதுக்காவது பயன்படுத்தலாம். ஆனால் அந்த திரி என்பது கரைந்து எரிந்து காணாமல் போகும். மெழுகு என்பது அம்மா, திரி என்பது எப்போதும் அப்பா. தன்னை தியாகம் செய்பவன் அப்பா. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். என்னய்யா என்ன உருக்கமாக பேசியிருக்காருயா. மெழுகு அம்மா, திரி தான் அப்பா. அவர் எரிந்து ஒன்றுமில்லாமல் போயிடுறார். மெழுகையாவது நம்ம திரும்ப எடுத்து பயன்படுத்திக்கிடலாம்ன்றார். அது மட்டும் இல்லை, அந்த கல்லூரி வாசலில் கிடந்திருக்கு பாருங்க அத்தனை செருப்பு, அதில் ஒரு சோடி செருப்பு தான் ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. அதுதான் ஆச்சரியம். அப்போனா அந்த கல்லூரியில் இன்னும் பணக்காரங்களாக படிச்சிருக்காங்க. ஒரு சோடி செருப்பு அந்த கல்லூரியில் தன்னுடைய பிள்ளையை கொண்டு படிக்க வச்சுருக்காங்கன்னா இப்போ எப்படி இருந்திருக்கும்? அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். சுமை தூக்கும் தொழிலாளி, அவனை பற்றி சொல்கிறார். எப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இன்றைக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. அதில் திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய நந்தினி, அந்த பொண்ணு எப்படி படிக்க வச்சிரு, யாரால் படிச்சிச்சு, யாரை நினைத்து படிச்சிச்சு, அருமையாக சொல்லியிருக்கார். இவ்வளவு சொன்ன விற்பாடு இதுகளுக்கு ஏதாவது விளங்கவா போகுது? கஷ்டம்தான். சிரிக்குதுங்க. வாங்க கவிதா, வாங்கம்மா. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, மானுட குலத்தின் கருவூராய் திகழ்ந்து கொண்டிருக்கிற கரூர் மண்ணின் மைந்தர்களே, மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணியிலிருந்து ராஜ்குமார் அவர்கள் வந்தார். இரண்டு ஆண் ஆசிரியர்கள் ரொம்ப சிறப்பாக வேற பேசியிருக்கிறாங்க. அங்கே சரியாக கேட்கல. இப்பயும் கேட்கலையா? இரண்டு ஆண் ஆசிரியர்கள் ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறாங்க. அதுலேயும் ராஜ்குமார் சார் வந்து ஒரு ஆங்கில ஆசிரியர். ஆமாம். இவ்வளோ நேரம் அவர் பேசுனதுலேருந்து ஒரு முறையாவது அவர் பள்ளிக்கூடத்துக்கு போனதை பற்றி பேசவே இல்லை. அவர் பிள்ளைகளை வளர்த்ததை பற்றி அவர் ஒன்றுமே சொல்லலை. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆட்டோ பின்னாடியெல்லாம் என்ன வாசகம் எழுதியிருக்குன்னு தேடி தேடி போய் பார்த்துருக்கிறார். இன்னொரு வேலை என்ன பார்த்துருக்காரு, எதிரணியில் உள்ளவங்களுக்கு யார் யாருக்கு பைக் ஓட்ட தெரியும், யார் யாருக்கு பைக் ஓட்ட தெரியாது அப்படிங்கிறத பார்த்துருக்கிறாரு. பிறகு எந்த பள்ளிக்கூடத்துல எல்லாம் அப்பாக்கள் செருப்பு போட்டு வந்திருக்கிறாங்க, அது என்ன செருப்பு போட்டு வந்திருக்காங்க, அது என்ன மாடல், இதை ஒரு ஆய்வாகவே அவர் செய்திருக்கிறார். நீங்கள் இதை ஒரு PhD பண்ணிங்கன்னா ஒரு கல்லூரிக்கு நீங்கள் பேராசிரியராக போகக்கூடிய ஒரு தலைப்பில் பேசணும்னா இதெல்லாம் செய்ய வேண்டாமாம்மா. என்னம்மா நீங்கள் செஞ்சுட்டு போகலாம். ஏன் அதுக்காக பொய்யா சொல்லக்கூடாதுல்ல? இப்போ நாங்களும் ஆட்டோ பார்த்ததே இல்லையா? இப்போ அவர் பேசுகிற பூரா பொய்ன்றீங்க. எல்லாமே பொய் தான். அவர் சொன்ன பூராமே பொய் தான். ஆட்டோ வாசகம் அவருக்கு மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கா? நான் வரும்போது இன்னைக்கு ஒரு ஆட்டோவில் பார்த்தேங்க, உன்னையே மறந்தாலும் அன்னையை மறக்காதே. நீங்கள் பார்க்குற ஆட்டோலாம் இப்படி இருக்கு. உங்களுக்கு ஒரு ஆட்டோ இருந்தா எங்களுக்கு ஒரு ஆட்டோ இருக்காதா? அதானே இருக்கும்யா. அவருக்கு ஒரு பாஷானா எங்களுக்கு ஒரு மாணிக்கம் இருக்கத்தானே செய்வார். இதில் செருப்பே போடாமல் அப்பா வந்து ஒரு ரப்பர் செருப்பு பார்த்தாங்க. நிறைய ஸ்கூலில் அம்மாக்கள் வந்திருப்பாங்க பிள்ளைகளை பார்க்க, ஆனால் வாசலில் ரப்பர் செருப்பு இருக்காது, எந்த செருப்பு இருக்காது. ஏன்னா தான் செருப்பு கூட போடாமல் தன் பிள்ளைகளுக்கு செலவழிக்கிற அம்மாக்களும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அது வெளியில் செருப்பு இல்லாதனால ராஜ்குமார் சாருக்கு தெரியல. இனிமேல் நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே போய் யார் யார் செருப்பு போட்டிருக்காங்க போடலை என்பதையும் நீங்கள் ஆராய்ச்சி செய்தால் நல்லது. இதில் எங்கள் அணித்தலைவி அம்பிகா அவர்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியாது, நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் 1 கோடி பே அப்படின்னு அந்த அம்மா சொன்ன மாதிரி நீ பார்த்தியா அப்படின்னு கேட்பாங்களே. நீங்கள் பார்த்தீங்களா? அவங்க கார் ஓட்டிகிட்டு போகிறாங்கங்க. கல்லூரிக்கு கார் ஓட்டிகிட்டு போகிற ஒரு பேராசிரியை பார்த்து உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியாது. இதுலேருந்து என்ன தெரியுது? அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்பா உழைப்பார்.
வேலைக்கு போவாரு, சம்பாதிப்பாரு, அதோட அவர் கடமை முடிந்து விடுகிறது. பிள்ளைகளுக்கு கூறலைன்றீங்க. இல்ல அப்படி சொல்லலைங்க. அப்படிலாம் அப்பாவை நம்ம சொல்ல ஒண்ணுமே தெரியலன்னா அப்ப என்ன அப்பா அர்த்தம்? வீட்டுல நடப்பதை பத்தி அப்பாவுக்கு தெரியலங்க. அவங்க சொன்னாங்க நந்தினி 600க்கு 600 மார்க் எடுத்தாங்க. அவங்க அப்பா கூலி வேலை செய்யறாங்க, காலையிலே வேலைக்கு போயிடுவாரு, இரவு தான் திரும்பி வருவார். அப்ப அந்த 24 மணி நேரத்திலே ஒரு நோயாளி தாய் தான் தன் பிள்ளையை வளர்த்து இவ்வளவு வசதிகளையும் அந்த சின்ன வீட்டுக்குள் செய்திருக்கிறாள் என்பதுதான் அவர் சொல்லாத உண்மை. அதனாலதான் சொன்னது பொய்யின்னு, சொல்லாததுதான் உண்மை. நம்ம அதை தாங்க பார்க்கணும். பிரக்ஞானந்தாவை பத்தி சொன்னாரு. ஒரு அழகான ஒரு புகைப்படம் போட்டிருந்தாங்கய்யா. பிரக்ஞானந்தாவும் கால்சனும் நார்வேல செஸ் விளையாடிட்டு இருக்கிறாங்க உள்ள ஒரு அறைக்குள்ள. அந்த அறை வாசல் இருக்கு இல்லையா, கதவுக்கு வெளியில 2 அம்மாவும் உட்காந்துருக்காங்க. ஒரு வெள்ளைக்கார அம்மா, நம்ம தமிழ்நாட்டு அம்மா. இந்த புகைப்படத்தை போட்டுட்டு எழுதியிருக்கிறாங்க, உள்ளே 2 மகன்கள், வெளியே 2 அம்மாக்கள். அப்பாக்கள் சம்பாதிக்கிறார்கள், அம்மாக்கள் தான் பிள்ளைகளை சாதனையாளர்களாக மாற்றுகிறார்கள் என்று எழுதுவோம். நாங்க அப்பா சம்பாதிக்கலன்னு சொல்லலையே. சம்பாதிச்சதுனால தானே அவர் மாற்ற முடியுது. சம்பாதிச்சா மட்டும் பிள்ளைங்க உயர்ந்துருவாங்களா? சம்பாதிச்சா மட்டும் பிள்ளைங்க வளர்ச்சி அடைந்துருவாங்களா? அவங்களுடைய அறிவை, அவங்களுடைய உடல் நலத்தை, அவங்களுடைய புத்தியை ஒருநிலைப்படுத்துகிறது அம்மாவா தானங்கய்யா இருக்கும். அப்பாவுக்கு இதுல பங்கு இல்லைங்க. அவர் ரொம்ப பிஸியா இருக்கிறார், அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. இதுல ஒரு அப்பாவை பத்தி சொல்றார். அம்மா வந்து 2.25 லட்சத்துக்கு பையனுக்கு பைக் வாங்கி கொடுத்துக்கிறான். இது கூட தெரியாட்டி அவர் என்ன அப்பா? ஏங்க, ஒரு அம்மா அக்கௌண்ட்ல இருந்து 2.25 லட்சம் ரூபாய் எடுத்துறியே, நான் 2000 ரூபாய் எடுத்தாலும் என் வீட்டுக்காரர் கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த அம்மா முகத்தை பார்த்து ஏமாந்து போனாரம்மா. ஏடிஎம் என் வீட்டுக்காரர் வச்சுக்கிட்டு நான் 2000 ரூபாய் எடுத்தாலும் எதுக்கு 2000 ரூபாய் எடுத்த அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அப்பா 2.25 லட்சம் ரூபாய் எடுத்தது கூட தெரியாம இருக்கிறாருன்னா இவர் எப்படி பிள்ளைகளை வளர்ப்பார்? சொல்றது பூரா வாயிலிருந்து வர்றது பூரா பொய். அப்பா கண்டிச்சு பலார்னு அடிச்சிருவாரான். அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பானா? எந்த தேசத்துல இருக்கான் அப்படி ஒரு பிள்ளை? நீங்க அடிச்சு பாருங்க, உங்க வீட்டுல பிள்ளை இருக்குல்ல, நீங்க அடிச்சு பாருங்க, மறுநாள் இருந்து நீங்க வெளியில நிப்பீங்க, வீட்டுக்கு வெளியில. ஏங்க இன்னைக்கு அடிக்க முடியுமா பிள்ளைங்களை? ஆசிரியரை அடிக்க முடியாது, அப்பாவும் அடிக்க முடியாது. ஆனால் பிள்ளை எப்படி திருந்தும்? அப்பாவின் கண்டிப்புக்கு திருந்தாத பிள்ளை அம்மாவின் கண்ணீருக்கு மட்டும்தான் திருந்தும் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். எங்க புலவர் ஐயா சொன்னாங்க, எப்பேற்பட்ட ஒரு தகப்பனை பத்தி அவர் சொன்னார் தெரியுமா? அந்த மேடையிலே பதிவு செய்திருந்தார். அதை கேட்பதற்கு இன்னும் 4 காதுகள் இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு தகப்பன் என்றால் அப்படித்தான் இருக்கணும். மகன் 30 மார்க் எடுத்திருக்கிறான், ஏன் 100 மார்க் எடுத்தா அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், குடும்பம் அனாதையாக போய்விடும். அதனால அவன் 30 மார்க் எடுத்திருக்கான். உடனே அப்பா அவனை கட்டி தழுவி, நீ என் மகன் அல்லவா, அதனால்தான் 30 மார்க் எடுத்திருக்கிறாய், அடுத்த முறை இன்னும் கஷ்டப்பட்டு 20 மார்க் எடு, அப்பா இன்னும் இன்பமாக இருப்பேன், முழு பரீட்சையில் 10 மார்க் எடு, நான் இப்படியே சந்தோஷமாக தெருவில் திரிகிறேன், அதற்கு அடுத்த வருஷம் முட்டை மார்க் எடு, குடும்பத்தோடு சேர்ந்து அதை நாம் பொரித்து சாப்பிடுவோம். இது ஒரு அப்பாவா? ஆனால் 30 மார்க் எடுத்துட்டு அம்மா கிட்ட போகிறான்னு வைங்க, அம்மா என்னங்க சொல்லுவாங்க? என்னையா 30 மார்க்னா ஃபெயில் தானையா? ஆமாம்மா ஃபெயில் தான். என்னையா அப்பாவும் சரியாக படிக்கலை, அம்மாவும் சரியாக படிக்கலை, அதனால தானடா நம்ம குடும்பத்தை எவனுமே மதிக்க மாட்டுறாங்க, நம்ம சொந்த பந்தம் மத்தியில் நம்மளால் தலை நிமிர்ந்து நிற்க முடியுதா? நீயாவது நல்லா படித்து நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுப்பேன்னு நினச்சேன், ஒரு பாஸாவது ஆயிருக்கலாம் இல்லையா? ஒரு 50-60 மார்க் எடுத்திருந்தேன்னா அம்மா கௌரவமாக என் பிள்ளை நல்ல மார்க் எடுத்திருக்கு 4 பேர்கிட்ட சொல்வேன் இல்லை, என் தம்பி இப்படி ஃபெயிலான. அந்த அம்மாவின் அந்த கண் கலங்கிய வார்த்தைகள் அந்த மோசமான பையனை கூட மாற்றி அமைத்து அடுத்த முறை நல்ல மார்க் எடுக்க வைக்கும் என்றால் அதுக்கு அம்மா தான் இங்கே காரணமாக இருப்பார். ஆண் ஆசிரியர்கள் இதில் வேறு பெருமை, ஆசிரியர் தானே பெருமை தான். யார் இதில் ஆண் ஆசிரியர்னு என்ன தனி பெருமை உங்களுக்கு வேண்டி கிடக்கு? காமராஜரை பார்த்தீர்களா அப்படிங்கிறார். நீங்கள் காமராஜருடைய அம்மாவை பார்த்தீர்களா? காமராஜருங்க சின்ன வயசுலேயே அப்பாவை இழந்துட்டார். அவர் பாட்டுக்கு நாடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறார். ஒரு அம்மாவுக்கு எதுங்க சந்தோஷம்? தன் பிள்ளை ஒரு திருமணம் முடித்து அவனுக்கு குழந்தை பிறந்து அதை தூக்கி கொஞ்சிறதானுங்க ஒரு அம்மாவுக்கு சந்தோஷம். அந்த வயது வரும்போது மகன்கிட்ட கேட்குறாங்க, டே கல்யாணம் முடிச்சுக்கோடா, நாடுன்னு ஓடாதடா, கல்யாணம் முடிச்சுக்கோ. அப்போ காமராஜர் சொல்கிறேம்மா, எனக்கு கல்யாணத்தில் விருப்பமே இல்லைம்மா, நான் இந்த நாட்டுக்காக உழைக்க போகிறேன், நீ ரொம்ப தொந்தரவு பண்ணேன்னா நான் சத்து போயிடுவேன் அப்படின்ட்டார். சிவகாமி தாயார் தன் பிள்ளையின் தியாக உணர்வை புரிந்து கொண்டு மற்ற தாய் மாதிரி இல்லாம தன் மகிழ்ச்சியை தியாகம் செய்தால். அதனாலதான் ஒரு கவிஞன் எழுதினான், அன்றைக்கு கர்ணனை குந்தி தேவி ஆற்றில் விட்டாள், அதற்கு பின் காமராஜரை சிவகாமி நாட்டில் விட்டார். கர்ணனை தேரோட்டி எடுத்துக்கொண்டான், காமராஜரை தேசமே எடுத்துக்கொண்டது என்று சொன்னான் என்றால்
அந்த சிவகாமி தாயார் என் பிள்ளை கல்யாணம் முடிச்சு நல்லா வாழணும்னு நினைக்காம தேசத்துக்காக என் பிள்ளையை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொன்ன அந்த உணர்வு எவ்வளவு பெரியது. இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே பயங்கரமா. ஐயா நான்லாம் இவங்கள மாதிரி ரொம்ப பேச விரும்பலைங்கய்யா, சுருக்கமாகவே பேசி நான் முடிச்சுக்கிறேன்யா. இப்போ சமீபத்தில் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடிங்கய்யா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ராஜ்புரா அப்படின்னு ஒரு நகராட்சி, அதில் 30 வருஷமாக துப்புரவு பணியாளராக சுமித்ரா தேவின்னு ஒரு அம்மா வேலை பார்த்தாங்க. துப்புரவு பணியாளராக ரொம்ப சிறப்பாக வேலை பார்த்தாங்க. ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமல் தாமதமாக வராமல் ரொம்ப உள்ளார்ந்த அன்போடு அந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு சின்ன பிரிவு உபச்சார கூட்டம் நடத்துகிறாங்க அந்த நகராட்சியில் உள்ள எல்லாருமே. ஒரு சின்ன மீட்டிங். அந்த மீட்டிங்கில் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க. மீட்டிங் தொடங்குற நேரத்தில் திடீர்னு பீகார் மாநிலத்தில் இருக்கிற ஒரு மாவட்ட ஆட்சியாளர் திடீர்னு வந்து சேர்றார். என்னடா இந்த மீட்டிங்க்கு கலெக்டர் வர்றாரு அப்படின்னு எல்லாம் பதட்டமாகறாங்க. அவர் வந்து உட்காந்துருக்கிறார். கொஞ்ச நேரத்தில் அந்த ஏரியாவில் ரொம்ப பிரபலமாக இருக்கிற ஒரு மருத்துவர் வர்றார், ஒரு ரயில்வே இன்ஜினியர் வேற வர்றார். சரி பெரிய பெரிய ஆளுகள்லாம் வந்திருக்கிறாங்கன்ட்டு விழா நடக்குது. அந்த கலெக்டரை கூப்பிட்டு பேச கூப்பிட்றாங்க. ஐயா நீங்கள் எதாவது பேசுகிறீங்களா அப்படின்னு. கலெக்டர் நான் பேசணும் அதுக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு பேச வந்த கலெக்டர் சொல்லுகிறார், இந்த சுமித்ரா தேவி அம்மாவை உங்களுக்கு நகராட்சி பணியாளராக மட்டும்தான் தெரியும். ஆனால் அவங்க இளம் வயதிலேயே கணவனை இழந்து இந்த வேலையை கடினமாக செய்து கொண்டு தன் 3 மகன்களை படிக்க வைத்தார். அதில் ஒரு மகன் இன்ஜினியராக இருக்கிறார், ஒரு மகன் டாக்டராக இருக்கிறார், ஒரு மகன் கலெக்டராக இருந்து உங்கள் முன்னால் பேசி கொண்டு இருக்கிறார் என்று சொன்னார். அதில் அந்த கலெக்டர் இன்னொன்று பதிவு செய்தார். இதில் எங்கள் அம்மாவை பற்றி நாங்கள் பெருமை அடைகிற விஷயம் என்ன தெரியுமா, நாங்கள் 3 பேருமே மிக உயர்ந்த நிலைமைக்கு வந்துட்டோம். அப்போ எங்கள் அம்மா கிட்ட சொன்னோம், இந்த வேலையை இனிமேல் நீ பார்க்க வேண்டாமா, வீட்டில் உட்காந்து ராணி மாதிரி இரு, நாங்கள் சம்பாதிச்சு போடுறோம்ல. அப்போ என் தாய் சொன்னா, இல்லடா நாம் கஷ்டப்பட்ட போது இந்த வேலை தான் நமக்கு சோறு போட்டது, இதை நான் கடைசி வரைக்கும் செய்வேன். நாங்கள் அந்த அர்ப்பணிப்பு உணர்வு தான் யான் கடமையில் சரியாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்று அந்த கலெக்டர் பதிவு செய்தார். என்றால் ராஜ்குமார் சார் ஒரு வார்த்தை சொன்னார், அப்பா என்பவர் திரி மாதிரி, அம்மா என்பவர் மெழுகு மாதிரி. திரி தன்னையே எரித்து காணாமல் போய்விடும், மெழுகு அப்படியே கிடைக்கும். அப்படித்தான் இங்கே ஒரு திரி தான் எரிந்து காணாமல் போய்விட்டது. ஆனால் அந்த மெழுகு திரியே இல்லாமல் தன்னை உருக்கி 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 3 பிள்ளைகளை சிலைகளாக உருவாக்கி இருக்கிறது என்றால் தாயின் தியாகம் தந்தையின் தியாகத்தை விட ஒரு படி உயர்ந்தது என்பதை ரொம்ப பணிவோடு சொல்லிக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எவ்வளவு சாதாரணமான தொழிலில் இருந்த தாய் யார் யாரை படைச்சிருக்காக பாருங்க. கலெக்டரு, டாக்டரு, அப்புறம் யாருமா இன்ஜினியர், பொறியாளர். இப்போ எவ்வளவு தூரத்துக்கு அந்த அம்மா தன்னை உடுக்கி உருக்கி இந்த பிள்ளைகள் முன்னேறுவதற்கு பாடுபட்டு இருக்கும். 3 பெரிய படிப்பு, அது சாதாரண விஷயம் இல்லை. அப்படியெல்லாம் தாய்மார் இருக்கிறாங்க, அதை தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக செய்தியை வச்சிட்டாங்க. தாய்மார்கள் கட்சி கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குது. நான் கூட இங்கே கைதட்டு விழாதுன்னு நினச்சேன். தாய்மார்கள் பேசுகிற போது அவங்களுக்கு கைதட்டு நிறையா கிடைக்குது. அவங்க கட்சியும் கொஞ்சம் கெட்ட கெட்ட நிற்கிது. என்ன நெருக்கடி, இப்போ கடைசியாக வர்ற ஆள் வில்லங்கமான ஆள். அவர் என்ன சொல்ல போகிறாரோ வாங்க ராஜா பார்ப்போம். பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, மாவட்ட ஆட்சியர் அவர்களே, டிஆர்ஓ ஐயா அவர்களே, மிக சிறப்பாக எங்களை கவனித்துக் கொள்கிற கரூர் மாவட்ட வருவாய்த்துறை சார்ந்த அத்தனை அதிகாரிகளே, பெருந்திரளாக இங்கே வருகை தந்து இந்த நெருக்கடியான இடத்திலையும் நின்று அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கரூர் மாவட்ட சுவைஞர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஏற்கனவே பாதி கேட்க மாட்டேங்குது. மைக்காரர் எங்களை பார்த்து சிரிக்கிறார். இதில் எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் கேட்டது.
எங்கள் அணி முழுக்க பொய் சொல்கிறாங்கன்ற அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் 3 பேருமே பொய் சொல்கிறதுல பிஹெச்டி வாங்கின ஆளுங்க. அதில் பெரிய பிஹெச்டி முதல்ல இருக்கிறாரு, நடுவில் இருக்கிறவர் சின்ன பிஹெச்டி. நான் இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆண்களை பற்றி குறைவாக பேசுவது என்பது இப்போ பெண்களுக்கு வாடிக்கையாகவும் வேடிக்கையாகவும் போய்விட்டது. சமீபமாக இப்போ பேசிய கவிதா ஜவஹர் அதற்கு விதிவிலக்கு இல்லை. அவர் சொன்னதில் ஆட்டோவில் எழுதி போட்டதை பார்த்தது இயல்பு, அது உண்மை. அடுத்தது ஒரு கல்லூரியில் ரப்பர் செருப்பும் உண்மை. அதை பேசினா அதுக்கு மறுப்பு சொல்லணுமே தவிர இவர் ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போனதை பற்றி சொல்லலைன்னு அவங்க கேட்குறாங்க. இப்போ தலைப்பு அதுவா? இவர் பள்ளிக்கூடம் போனாரா, அட்டண்டன்ஸ் எடுத்தாரா, மத்தியானம் சத்துணவு போட்டாரா, காலையில் காலை உணவு போட்டாரா, இல்லை பயல்களை அவ்வப்போது கூப்பிட்டு கண்டிச்சு, அதெல்லாம் கேள்வி கிடையாது. அவர் என்ன பார்த்தாரோ அதை சொன்னார். அதுக்கு பதில் சொல்லாமல் அவங்க பார்த்த ஆட்டோவில் ஒருத்தர் எழுதி போட்டிருக்கானா, உன்னையே மறந்தாலும் அன்னையை மறக்காதேன்னு. அதாவது டாஸ்மாக்குக்கே போனாலும், ஏன்னா அதான உன்னையே மறக்கிறது, நிதானம் இல்லாமல் போனாலும் அன்னையை மறக்காதே. ஏன் உங்களுக்கு வேற நல்ல விஷயமே கண்ணில் படலையா? இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் இப்போது அந்த முன்னாடி பேசினாங்களே குறுஞானாம்பிகாவுக்கு பைக்கு ஓட்ட தெரியாதுன்னு அவர் சொன்னார். உடனே அவங்க கார் ஓட்டுவாங்க, அவர் கார் ஓட்டுவாங்க நான் கேட்டாரா? என்ன கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறதுனே இல்லாமல் நீங்கள் இப்போ அவங்கள கேளுங்க, உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியுமாம்மா? தெரியுமா? டிராக்டர் வரிசையாக கேட்டுக்கிட்டே போகுது. அவங்க ஹெலிகாப்டர் பழகிக்கிட்டு இருக்காங்க. ஹெலிகாப்டர் பழகிருக்காங்க. அது அடிச்சு விடுறதுன்னா 1000 அடிச்சு விடலாம்ல. இப்போ எனக்கு கூட தான் தெரியும் எல்லா வண்டியும் ஓட்டுறதுக்குன்னு சொல்லிக்கலாம்ல. குடும்பத்தில் இந்த ஊர் இந்த ஆழ்துள கிணறு போடுற ஊர் தானே. நிறைய இந்த டீப் வெல் போடுறதுல நிறைய லாரிகள் இந்த ஊரில் இருக்கும். கரூரில் எங்கே தண்ணி இல்லையோ அங்கெல்லாம் டீப் வெல் போடுறதுக்கு இங்கேருந்து தான் போவாங்க, கரூர்காரங்க தான் போவாங்க. அதில் வேலை செய்கிறவங்க அது 2வது தெருவில் அது இருக்குன்னா இந்த தெருவில் தூங்க முடியாது அந்த சத்தம். ஆனால் அதில் வேலை செய்கிற ஆண்கள் இருக்காங்களே, அவன் அதில் அங்கன ஓரமாக உட்காந்து படுத்து தூங்கிட்டு இருப்பான். இவ்வளவு சத்தத்துக்கு இடையேயும் அவன் எவ்வளவு அலுப்பு இருந்தால் அதில் தூங்குறான்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? எவ்வளோ அலுப்பு இருந்தால் அதில் தூங்குவான். அப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தாமல் அவன் பிள்ளைகளுக்காக பாடுபடுறான். நீங்கள் நோகாமல் வீட்டில் உட்காந்து ஆண்களை பற்றி கேவலமாக பேசுகிறீங்க. அதில் வீட்டில் நடக்கிற எதுவுமே அப்பாவுக்கு தெரியாதான். ஆமாம், அவனுக்கு காது கேட்காது, கண்ணு சரியாக தெரியாது, பேச வராது, ஒன்றுமே தெரியாமல் தானேங்க நம்ம தெரியுறோம். உங்கள் வீட்டில் நடக்கிற எதுவுமே தெரியாது. இல்லை, வீட்டுக்கு வர்றீங்க, சோறே ஆக்கலைன்னு வைங்க, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. சோறு சாப்பிடணும் கூட தெரியாது. அந்த அம்மா ஊட்டினா தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. ஏம்மா இப்படி அநியாயம் பண்ணுறீங்க? அதில் இந்த ஒரு விஷயங்க, பிரக்ஞானந்தாவை பற்றி சொன்னாங்கல்ல. இப்போ சமீபத்தில் பிரக்ஞானந்தா கொடுத்த பேட்டி யாராவது பார்த்தீங்களா? அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? உன்னோட ஆசை என்னன்னு கேட்குறாங்க. எங்கள் அப்பாவை ஒரு தடவையாவது வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்றதா என்னோட ஆசை. இவங்க அம்மா தியாகம் பண்ணுகிறார்கள். அம்மா ஊர் சுற்றி வெளிநாட்டுக்கு பிள்ளைகளோட போகிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. சார், இன்னொரு கேள்வி கேட்குறேன். ஒரு பையன் தகப்பனின் ஜீன்ஸில் வர்றானா இல்லையா? இருக்கா இல்லையா? அந்த பிள்ளைக்கு பிறவியிலேயே ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராவாக சில அறிவுகள் இருக்குன்னா அவங்க அப்பாவுடைய ஜீன்ஸில் அது இருந்திருக்கணும். சைல்டு ப்ராடிஜின்றது ஏதோ ஒரு வகையில் அவங்க அப்பா அதுக்கு உதவி இருக்கணும். அவங்க அப்பா உதவி இல்லாமல் அந்த பிள்ளை இந்த மாதிரி வந்திருக்கவே முடியாது. 2 பிள்ளைகள் வந்திருக்குன்னா இளமையிலேயே அந்த பிள்ளைகளுக்கு உலக ஞானம் வந்திருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷல் ஸ்கில் வந்திருக்குன்னா அப்பாவுடைய பங்கு இருக்கா இல்லையா? சும்மா அம்மா தான் கூட்டு போனாங்க. அப்பா கஷ்டப்பட்டு உழைத்ததால் அந்த குடும்பம் வாழ்ந்தது. அதனால தான் அந்த பையன் எங்கள் அப்பாவை ஒரு தடவையாவது வெளிநாட்டுக்கு கூட்டு போகிறோம்னு கேட்குறான்னா, தகப்பனை பற்றி சாதாரணமாக பேசாதீங்க. கரூரில் எது வேணாலும் பேசிக்கிறது. இந்த 2.25 லட்சம் ஏதோ வாங்கினாங்க.
அது எப்படி ஒரு தகப்பனுக்கு தெரியாமல் போனது? ஏமா நாங்கள் தினம் கொடுக்குற பணத்துக்கு என்னைக்காவது கணக்கு கொடுத்துருக்கீங்களாம்மா? இல்லை, கணக்கு தான் நம்மளால் கேட்க முடியுமா? உலக மகா பிராடுத்தனம். கேட்டுட்டா அப்புறம் அந்த வீட்டில் கஞ்சி குடிக்க முடியுமா நம்ம? நீங்கள் எவ்வளோ ரூபா கொடுங்க, அடுத்த நாள் அப்புறம் என்னதாவது கொடுத்துட்டு போங்க. ஏம்மா நேற்று கொடுத்தது அதெல்லாம் நேற்றே முடிஞ்சு போச்சு. பயலுக்கு சிரிப்பாங்க, கமுக்கமாக சிரிப்பான். அவனுக்கு தெரியுது எங்கெங்கே போயிருக்குன்னு. 2.25 லட்சம் ஒரே நாளில் எடுத்தது நான் நினைக்கிறீங்க, உருவுனது அப்பப்போ 2000, 3000, 10,000 உருவுனது. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் அப்பாவின் கண்டிப்பு திருத்தாது, அம்மாவின் கண்ணீர் தான் திருத்தும், சென்டிமெண்ட்டாக பேசினாங்க. இப்போல்லாம் பிள்ளைகள்கிட்ட போய் அழுதீங்கன்னா, அம்மா என்னம்மா சீரியல் பார்க்காமலே அழுகிறேன்றான். வழக்கமாக நீ சீரியல் பார்த்தானம்மா அழுவேன், இப்போ என்னை பார்த்து ஏன் அழுகிறேன்? நான் என்ன சீரியலா அப்படின்னு. சாப்பிட்றதானே சீரியல். என்னமோ சொல்கிறாங்க. பெருந்தலைவர் காமராஜரை பற்றி சொன்னாங்க. உண்மையை சொல்லுங்க, காமராஜருடைய தாயார் கடைசி வரைக்கும் அவர் கல்யாணம் பண்ணலேன்னு வருத்தப்பட்டாங்களா இல்லையா? உண்மையை பேசணும். யாரெல்லாம் சென்னையிலிருந்து வந்தால், குறிப்பாக வி.கே. ராமசாமி வரும்போதெல்லாம் அவங்க சொல்லி அனுப்புவாங்களே, என் மகனை பார்த்துக்கப்பா, அவனை எப்படியாவது ஒரு கல்யாணம் பண்ண வை. இதுதாங்க நடந்தது. சும்மா நம்ம காலத்துக்கு அப்புறம் மாற்றி பேசக்கூடாது. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, எங்கேயோ ஒரு ஜார்க்கண்ட் இல்லையா, அவங்க வழக்கமாக ஜார்க்கண்டு, ஹரியானா, வெஸ்ட் பெங்கால், நைஜீரியா, உகாண்டா, அதாண்டா இதாண்டா இப்படியெல்லாம் சொல்லிட்டா பிரச்சனையே இல்லை. அங்கே இருக்கிற ஒரு தாய் எத்தனை பேரை, இப்போ புலவரையா சென்னையிலிருந்து வந்திருக்கிறார், அவருக்கு ஒரு ஓட்டுநர் பல வருஷமாக ஓட்டுறார், கார் ஓட்டுநராக இருக்கிறார். சென்னையிலேருந்து இவரை பத்திரமா கூட்டிகிட்டு போகிறவர் அவர் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு டிரைவர் வேலை பார்த்து அவர் 2 பிள்ளைகளையும் நல்லா படிக்க வச்சு ஃபாரினில் உட்கார வச்சுருக்கிறார். அவர் என்னை பார்த்து சொன்னார், அவர் பேர் மணி. நான் ஜார்க்கண்டுக்கெல்லாம் போகலம்மா, இங்கே கரூரில் இந்த கூட்டத்தில் இருக்கிறாரு. 2 பிள்ளைகளையும் வெளிநாட்டில் இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்கன்னா யாராலும் முடியுமா? கஷ்டப்படுறது தகப்பனாலேயும் முடியும். சும்மா ஜார்க்கண்டில் இருக்கார், திரி மெழுகு. அந்த அம்மா முதல்ல பேசினாங்களே, டேங்கப்பா, வருமானத்துக்கு மீறி செல்வாங்கி தருவது தகப்பனார். நிஜமாவா? நீங்கள் இவ்வளவு பெண்கள் இருக்கீங்களே, சும்மா கூட்டத்துக்கு கை தட்டுறதுலாம் அப்புறம் வச்சுக்கோங்க. அப்பாவுக்கு தெரியாமல் பிள்ளைகளுக்கு காசு கொடுக்கறது யார்? இதுக்கு நேர்மையாக பதில் சொல்லுங்க. இல்லைம்மா, நீங்கள் அப்புறம் வீட்டுக்கு போனேன்னு உங்களுக்கு தூக்கம் வராது. நம்ம ஒரு பொது இடத்துல போய் சொல்லிட்டோமே, அதாவது கண்ணீர் விடுகிற தாயாக இருந்தால் தூக்கம் வராது. இப்போது வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஒரு செய்தி சமீபத்தில் வந்தது, வடநாட்டில், அதே வடநாடு தான்மா, உங்கள் ஜார்க்கண்டு. பூ கட்டுகிற ஒரு தாய், பூ கட்டி கோயில் வாசலில் விற்கிற ஒரு தாய் ஐஃபோன் வாங்குகிற கடைக்கு வந்தாங்க பையனை கூட்டிகிட்டு. அந்த ஐஃபோன் நெருக்கி 1 லட்சம் ரூபாய். அது என் மகன் ரொம்ப விரும்புகிறான்னு வாங்கி கொடுத்தாங்க. அதை பற்றி செய்திகள் நிறைய விமர்சனங்கள் வந்தது, கமெண்ட்ஸ் வந்தது. பல பேர் சொன்னாங்க, உன் குடும்ப நிலைமை என்ன? தினசரி பூக்கட்டி தான் நீ குடும்பம் நடத்துகிற, நீ உன் பிள்ளைக்காக இவ்வளவு காஸ்ட்லியாக செலவழிக்கலாமா? நீ ஒரு நல்ல தாயான்னு நிறைய பேர் போட்டிருந்தான். தகப்பனால் அப்படி செய்ய முடியாது, அவன் தான் கடை வாங்குறான், அவனுக்கு தெரியும். பிள்ளைகள் மீது அன்பை செலுத்துவதன் மூலம் செல்லம் கொடுக்கிறது அம்மாக்கள் தான் பிள்ளைகளை கெடுக்கிறாங்கன்றது உண்மையா இல்லையா? அப்புறம் இன்னொன்று சார், அப்பாக்கள் ரோல் மாடலாக இருந்து கெடுக்கிறாங்கன்னு அவங்க சொன்னாங்க. கொஞ்சம் பேர் குடிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தவறான வேலைகளுக்கு போகிறாங்க. ஆனால் உங்கள்கிட்ட நேர்மையாக கேட்குறேன், இந்த ஊரில் எல்லாரும் குடிகாரர்களா? எல்லாரும் குடிகாரர்களா? எல்லாரும் தவறான இடத்துக்கு போகிறாங்களா? எல்லாரும் ரம்மி சர்க்கிளில் விளையாடுறானா? இல்லை இல்லை, அவன் கண்ணீர் விட்டு உழைக்கிறான். கரூர் மாதிரி ஊரில் வந்து ஒவ்வொரு நேரத்தையும் காசாக்குகிற ஒரு ஊர் இது. தமிழக வரலாற்றில் கரூர் சைலண்ட்டாக எவ்வளோ புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா? இப்போ பைய வாங்கியிருக்கீங்களே, அதில் இருக்கிறது எத்தனை ஆண்களின் உழைப்பு தெரியுமா?
இந்த மாதிரி விதவிதமான பொருட்கள் இங்கேருந்து கிடைக்குது. நிஜமாக சொல்கிறேன், நான் நிறைய புத்தக கண்காட்சி பார்த்துருக்கோம். இவ்வளவு அழகான ஒரு பை போட்டு கொடுத்தது மறைச்சி வச்சுட்டாங்க பாரு. கரூர் புத்தக திருவிழான்னு அது ரொம்ப sturdy-யான கரூருடைய விசேஷங்களில் ஒன்று இல்லை, ரொம்ப விசேஷமானது. அப்புறம் இன்னொன்று ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்கு போகிறது ஆண்களா பெண்களான்னு ஒரு கேள்வி வந்தது. அந்த பெண்கள் தாங்க அதிகம் போவாங்க. அதுக்குன்னு ஒரு மேக்கப் போட்டு அடிக்கடி நான் ஸ்கூலுக்கு போகிறேனே, எனக்கு ஒரு 2 saree வாங்கி தரீங்களா, இதெல்லாம் முன்னாடி காலம். saree வாங்கி தர்றீங்களா, அது முன்னாடி காலம். இப்போ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அது வந்து வீட்டில் பொத்து பொத்துன்னு விழுந்து அதை திரும்பி ரீபேக் பண்ணி நம்ம அனுப்பி, ஏன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது அழகாக தெரியும், வீட்டுக்கு வந்த பிறகு கேவலமாக இருக்கும். அதாவது மேக்கப் கலைத்த மணப்பெண் மாதிரி இருக்கும். அது இதை திருப்பி அனுப்பி விட்டு இவ்வளவும் பண்ணுறது யார்? தயவுசெய்து சொல்லுங்கள். ஒன்று மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். அப்பாவின் குறைகளை அப்படியே ஏதாவது 1-2 இருந்தால் பிள்ளைகள் முன்னாடி சொல்லுகிற தாய் பிள்ளைகளுக்கு நல்ல வழி காட்டுபவரா? இந்த கேள்வியை நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கணும். அப்பாவிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு. அப்பன் தவறு பிள்ளைக்கு தெரிந்தால் அவனுக்கும் வெட்கம் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. தனக்கும் தன் கணவனுக்குமான நெருக்கடிகளை பிரச்சனைகளை பிள்ளைகள் முன்னால் போட்டு உடைக்கிற தாய் பிள்ளைகளுக்கு நல்ல வழி காட்டுறவங்களா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் தகப்பன் தான் உலகம் சுற்றி வருபவன். உங்களால் போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் வாங்க முடியுமா? அப்பா துணை இல்லாமல் ஒரு அட்மிஷன் போக முடியுமா? இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல பொது இடத்துல போய் நிற்க முடியுமா? தந்தை என்கிறவன் தான் உலகிற்கு நம்மை தந்தவன். அப்பாவுடைய ஜீன்ஸில் தான் அது இருக்குது. யுவன் சங்கர் ராஜான்னு ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர், இன்னைக்கு இளைஞர்களின் ஹார்ட் த்ராப். இளையராஜா என்கிற இசை மேதை இல்லை என்றால் இப்படி ஒரு பெரிய வளர்ச்சி இருந்திருக்காது. இளையராஜான்றவர் தான், அவருடைய ஜீன்ஸில் வந்தவர் தான் யுவன் சங்கர் ராஜா. யோசிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனையோ இருக்கு. ஆண்கள் தான் நேரடியாக அவனுக்கு சொல்ல தெரியாது, அதான் பிரச்சனை. கண்ணீர் விட தெரியாது, பேச தெரியாது. ஆனால் அவர்கள் காட்டுகிற அன்பும் அக்கறையும் இருக்கிறதே, அதுதான் பிள்ளைகளுக்காக தன்னை உருக்கி கொண்டு உழைப்பது. ஒரு நாளும் சுயநலம் இல்லாமல், அம்மா சொல்லி காட்டுகிற அளவு சொல்லி காட்டாமல் சைலண்டாக இயங்குபவர்கள் தகப்பன்மார் தான். அவங்க தான் ஒழுக்கத்தின் அடையாளம், அவங்க தான் ஞானத்தின் அடையாளம், அவங்க தான் உயர்வின் அடையாளம். அம்மா உடலை வளர்க்கிறார், அப்பா அவன் உயர்வை தீர்மானிக்கிறார் என்று சொல்லி மிகவும் இனிமையாக கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக வாங்க முனைவர் ரேவதி சுப்புலட்சுமி. கருப்பு தங்கத்திற்கு பெயர் பெற்ற கரூர் மாநகரத்தில் அறிவு திருவிழாவாக புத்தக திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி வரும் மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, வணக்கத்துக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களே, பதிப்பாளர் சங்கத்தை சார்ந்த சான்றோர்களே, இந்த அருமையான பட்டிமன்றத்தின் நடுவராக வீற்றிருக்கும் எங்கள் தமிழறிஞர் ஐயா அவர்களே, அருமையான சுவைஞர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நடுவர் அவர்களே, ஒரு பிள்ளையின் உயர்வுக்கும் முன்னேற்றத்திற்கும் பெரிதும் காரணம் தந்தையே அப்படின்னு எனக்கு முன்னால என் அன்பு சகோதரர் ராஜா அண்ணன் வந்து பேசிட்டு போனார். அவர் பேசும்போது அவர் நிறைவாக முடிக்கும் போது ஒன்று சொன்னார். என்ன சொல்கிறார்? இளையராஜாவினுடைய அந்த ஆற்றல் அவருடைய மகன் யுவன் சங்கர் ராஜாவை உருவாக்கியது, அப்பா தானே உருவாக்குனாருங்கிறார். ஆனால் இளையராஜா என்ன பேட்டி கொடுக்கிறார் தெரியுமா? நான் இப்படி இசைஞானியாக வருவதற்கு என் தாய் சின்ன தாயின் தாலாட்டும் வயல்வெளிகளில் அவள் பாடிய பாட்டும் தான் காரணம் என்று அவர் தந்தை சொல்கிறார் என்றால் அந்த உயர்வு அங்கிருந்து வந்திருக்குல்ல. நாங்க அப்படி சொல்லுவோம்ல. அதுல அண்ணன் என்ன சொல்றாரு? நாங்க தினம் கொடுக்கிற காசுக்கு நீங்க கணக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்கிறாரு.
அப்படியே பஞ்சப்படி பதினப்படி கொடுத்து தள்ளிட்டீங்க லட்சக்கணக்கில். வாய்க்கு வயிற்றுக்கும் பத்தாம கொடுக்கறது தானே ஆண்களோட வேலை. அதுக்குள்ள நாங்க கட்டுப்பாடாக குடும்பம் நடத்தி சேமிச்சு வச்சிருக்கோம்னா பெண்களை பெருமையா பாருங்கய்யா. அதுல தியாகம் பண்றாங்களாம், ஆண்கள் எல்லாம் தியாகம் செய்கிறார்கள். எப்ப ஒரு போர்வெல் போடுற அந்த லாரியோட சத்தத்துக்கு பக்கத்துல படுத்து ஒருத்தன் தூங்குறான்னா அவன் எவ்வளவு அலுப்பா இருக்கணும், அவனுக்கு எவ்வளவு சகிப்புத்தன்மை இருக்கணும்னு சொன்னார். அது என்னைக்காவது வேலை இருக்கிற அன்னைக்கு அந்த போர்வெல் சத்தத்தோட தூங்குறாருன்னு வைங்க. ஆனா பெண்கள் தினம் தினம் அப்பா விடுற கொரட்டைய தாங்கி கொண்டு தூங்கிக்கிட்டு இருக்கமே, அந்த தியாகத்தை பத்தி நினைச்சு பார்த்திருக்கீங்களா? கொரட்டைய விடுறது இல்லையா? அதெல்லாம் தாங்கி கொண்டு இருக்கிறோம்னா அந்த பெண்களை பற்றி யோசிச்சு பாருங்கய்யா. அதுல ராஜ்குமார், அதுக்கு முன்னாடி ராஜ்குமார் பேசுறாரு. எப்படியா? பெண்கள் வயிற்றில் தான் 10 மாதம் சுமந்தீர்கள், அதன் பிறகு மனதிலும் தோளிலும் சுமந்தது அப்பா. நாங்க அப்புறம் மறந்துருவோமாக்கும் இல்ல என்னன்னு கேட்கிறேன். மனசுலையும் தோளிலும் சுமப்பது அப்பான்னு சொல்றாரு. பெண்கள் என்ன அதோட விட்டுட்டு போயிருவாங்களா? பிள்ளைய பெத்து போட்டதோட ஏதாவது சொல்லணும்னு சொல்லாதீங்க ஐயா. ரொம்ப அழகா பேசுறார். அம்மா அப்பாடாங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார் பாத்தீங்களா? அதுக்கு அதாயா அர்த்தம். முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போடக்கூடாது. ஒரு ஏதாவது ஒரு இடத்துல நம்ம போகும்போது கையிலையோ கால்லையோ அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம வாயில என்ன வரும் தெரியுமா? அம்மான்னு தான் கத்துவோம். முதல்ல அம்மான்னு தான் கத்துறோம். ஏன் தெரியுமா? அது ஒரு உளவியல். ஏதாவது ஒரு அடிபட்டு காலில் கல்லு தட்டி ரத்தம் வந்துச்சுன்னா அம்மான்னு ஏன் கத்துறோம்? ஏனென்றால் என்னை பெற்றெடுக்கும் போது எவ்வளவு பெரிய வலியை என் தாய் தாங்கி கொண்டு என்னை பெற்றெடுத்தாலோ தெரியலையே, என்னால இந்த சின்ன வலியை தாங்க முடியவில்லையே என்றுதான் அம்மான்னு எல்லாரும் கத்துறது. ஆனா அந்த வலி சரியான போன பிறகு சொல்லுவோம் அப்பாடா. ஏன்னா அந்த உலகத்துல வலியே இல்லாம இருக்கிற ஒரு ஜீவன்னா அது அப்பா தான். அதனாலதான் அப்பாடான்னு அங்க வருது. இவர் அப்படி மாத்தி மாத்தி பேசுறது ரொம்ப அழகா. என்னமா புலவர் பேசுறார் ரொம்ப அழகா. இலக்கியத்திலிருந்து சொன்னார். ஈன்று புறம் தருதல் என் தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. புலவர் தெளிவா தானையா சொல்லி வச்சிருக்காங்க சங்க காலத்துல. எப்படி எப்படி சொல்லுங்க. இப்ப எல்லாத்தையும் சொல்லும் போது ஈன்று புறம் தருதல் என் தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே, ஒளிருவாள் அருஞ்சமம் முடித்து களிர் எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. அப்படிதானா? யார் யாருக்கு என்னென்ன கடன் கடமைன்னு சொல்றாரு. எல்லாருக்கும் கடன் 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 வந்தது. ஆனா அம்மாவுக்கு மட்டும் எப்படி சொன்னாரு? ஈன்று புறம் தருதல் என் தலை கடனே அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்தாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெத்து கொடுக்கிறது என்னோட முதல் கடன். ஆனா அப்பா சான்றோன் ஆக்காவிட்டாலும் நாங்க அவனை சான்றோன் ஆக்குவோம் அப்படிங்கிறதுக்கு தான் தலை கடன் பெற்றெடுக்கிறதுன்னு சொன்னாருன்னா அது என்னங்கிறத யோசிங்க. அப்படியே சங்க இலக்கியத்தை பற்றியெல்லாம் நம்ம புலவரையா ரொம்ப அழகா சொன்னாங்க. எப்படியா? அப்படி சங்க இலக்கியத்தில் செவிலியோட கூற்று இருக்கும், நற்றாயினுடைய கூற்று இருக்கும், அவங்க பேசுனது இருக்கும். சங்க இலக்கியத்தில் எந்த இடத்துலையும் அப்பா பேசுனதா ஒரு இடம் கூட கிடையாது. அப்படி இருக்கு இலக்கியத்தில்னா பிள்ளைகளின் உயர்வுக்கும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்கும் அம்மா தான் காரணங்கிறத மறந்துடாதீங்க. நடுவர் அவர்களே, சில விஷயங்கள் தாய் அன்பு இருக்கிறதே அது நிபந்தனையற்ற அன்பு. தாயின் அன்பு என்பது நிபந்தனையற்ற அன்பு. வளர்ந்து பெரிய ஆளாக ஆன பிறகு பையன் தன்னுடைய கடமையை செய்ய மறந்தா கூட என் புள்ள எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கக்கூடிய உயர்வான உள்ளம் தாய்க்கு மட்டும்தான் இருக்கும். அதே நேரத்தில் பாருங்களேன், பிள்ளைக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவா தாய். பிள்ளைய தாளாட்டும் போதும் அவன் இடுப்புல வச்சு கொஞ்சும் போதும் பிள்ளை அப்படி இருக்கும் தேவாங்க மாதிரி. ஆனா அந்த பிள்ளைய கொஞ்சுவா. இது நான் பெத்த தங்க ரதம், இடுப்பில் உள்ள நந்தவனம் அப்படின்னு அழகாக பாராட்டுவது அம்மா. தாளாட்டும் போதும் அப்படியே ராசா என் செல்வோன்னு கொஞ்சுவா. ஆனா அப்பாவுக்கு தாளாட்டவே கிடையாது. ஒரே ஒரு தாளாட்டு பாட்டு கண்ணதாசன் எழுதினார். எப்படி அப்பா தாளாட்டுறாரு, ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ, அதோட அவன் தொலைஞ்சான். இப்படித்தானே நீங்க எழுதுவீங்க நடுவர் அவர்களே. அவர் என்னமா செய்வாரு? எழுதி கொடுத்தது தானே பாடுவார். அது அப்பாவுக்கு பையனுக்கு அப்படித்தானே வந்து சேருது, அப்பா பையனுக்கு. நடுவர் அவர்களே, அண்ணன் கேட்டாங்க, அம்மா எங்கேயாவது போய் பிள்ளைக்கு அட்மிஷன் வாங்கிடுவீங்களா, ஸ்கூல்ல வெளி உலகத்துக்கு கூட்டிட்டு போயிருவீங்களான்னு.
நடுவர் அவர்களே, இன்றைக்கு பல தந்தைகள் வெளி ஊர்ல வெளிநாட்டில் இருக்கும்போது குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கண்ணும் கருத்துமாக கவனித்து வளர்த்து வரக்கூடியவர்கள் அத்தனை பேர் அம்மாவா தான் இருக்காங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பம் அப்பா தவறிட்டார்னு வச்சுக்கோங்க, சின்ன வயசுலயே அப்பா தவறி போனால் கூட அம்மா நினைப்பா, என் பிள்ளைக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லி தன்னுடைய உயிரையே உருக்கி அவனை வளர்த்து எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி என்று தலை தூக்குகின்ற அளவுக்கு பிள்ளையை சிங்கிள் பேரண்டாக வளர்க்கக்கூடியவ அம்மா. ஆனா ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில பிள்ளைய பெத்துட்டு அம்மா போயிட்டாங்கன்னு வச்சுக்குவோம், தவறிட்டான்னு வைங்க, அப்பா என்ன செய்வாரு? என் பிள்ளைக்காக நான் வளர்க்குறேன்னா சொல்லுவாரு, ஆஹா என் பிள்ளைய வளர்க்க எனக்கு ஒரு பொண்ணு வேணும்னு கேட்பாரு. அப்படி ஒரு பெண் வந்தால் தான் பிள்ளையை வளர்க்க முடியும்னு நினைக்கிறது அப்பா. கஞ்சி காய்ச்சணும்லம்மா, கஞ்சி காய்ச்சலுக்காக ஆள் வேணும்ல. அது நீங்களா சமைக்கலாமே, ஏன் முடியாது? நடுவர் அவர்களே அழகா சொல்றாங்க. இப்ப நம்ம பிள்ளைகள் வளர்ந்து உயர்ந்த பிறகு முன்னேறிய பிறகு வேலைக்கு போய் முதல் மாசம் சம்பளம் வாங்குவான் தெரியுமா நம்ம பையன். வாங்கின பையங்கள்ல இந்த ரசிகர்களை பார்த்து கேட்போம், வாங்குற பையன் மாச சம்பளத்துல அம்மாவுக்கு புடவை எடுத்து கொடுக்கணும், அம்மாவுக்கு ஒரு பரிசு வாங்கிட்டு வரணும்னு வரான்னா என்ன அர்த்தம்? அப்பாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கானா? எல்லா பசங்களும் எங்க அம்மாவுக்கு மாச சம்பளத்துல சேலை வாங்கணும், எங்க அம்மாவுக்கு ஒரு பரிசு வாங்கணும்னு வாங்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? என் தாயினுடைய தியாகத்தை பற்றி நான் முழுமையாக அறிந்திருக்கிறேன், அதனால முதல்ல அவளுக்கு தான் பரிசு கொடுக்கணும் நினைக்கிறது தான் பிள்ளைகளின் உள்ளம் என்றால், தாய் தான் பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு துணையாக இருக்கிறாள்ங்கிறத மறந்துவிடக் கூடாது. நடுவர் அவர்களே, தாய் என்பவள் பிள்ளைகளை பற்றிய ஒரு தகவல் களஞ்சியம், ஒரு தகவல் களஞ்சியம். பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், எந்த நேரத்தில் அவன் என்ன மூடில் இருப்பான், எந்த பாடம் பிடிக்கும், என்ன சாப்பாடு பிடிக்கும், அவன் மனநிலை என்ன என்று பிள்ளைகளை பற்றி அத்தனை டேட்டாவும் அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தான் முழுமையாக தெரியும். என்றால் யாருக்கு முழுசா தெரியுமோ அவங்க தான் உயர்வுக்கு காரணமாக இருக்க முடியுங்கிறத மறந்துடாதீங்க. இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவரு சின்ன வயசுல அப்பாவை இழந்த பிறகு படிப்பை விட இசை ஆர்வம் அவருக்கு அதிகமாக இருந்தபோது அவங்க அம்மா கரிமா பேகம் அவரை இசை கற்றுக்கொள்வதற்கு முழுமையாக ஒப்படைச்சாங்க. அதனால் தான் ஆஸ்கார் அவார்டு வாங்கியவுடன் அவர் சொன்னாரு, எனக்கு என் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருந்த என் தாய் தான் எனக்கு சூப்பர் ஸ்டார் என்று ஏஆர் ரஹ்மான் சொல்லி சொன்னார். எனக்கு இசை கருவிகள் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது, அப்ப வீட்டில் பணம் இல்லை, ஆனா அம்மா அவளுடைய மகளுக்காக சேர்த்து வைத்த, திருமணத்துக்காக சேர்த்து வைத்த நகை அத்தனையும் பிள்ளைக்காக கொடுத்து இவன் உயர்வாக வருவான் என்று நம்பி கொடுத்ததால் தான் நான் இந்த விருதை பெற முடிந்தது என்று சொல்கிறார். என்றால் பிள்ளைகள் மேல் முழு நம்பிக்கை வைத்து வளர்த்தெடுக்கக்கூடியவர்கள் தாய் என்பதை மறந்து விடாதீர்கள். நடுவர் அவர்களே, அப்பா வளர்ப்பாரு, ஆனா பிள்ளைக்கு முடியாம இருக்கும் போதோ இல்ல பிள்ளைகள் ஒரு மாற்றுத்திறன் உடையவர்களாக இருந்தாலோ அப்பா அவ்வளவு பொறுமையாக கூட இருந்து வளர்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? உடல் நலம் இல்லாம இருக்கும் போதோ மாற்றுத்திறனுடைய குழந்தைகள், மன வளர்ச்சி குறைந்த குழந்தைகள் என்றால் ரொம்ப பொறுமையா பிள்ளைகளோடையே இருந்து அவங்களை முன்னேறுவதற்கு அப்பா வாழ முடியாது. ஆனா தாய் செய்வா, முழுமையும் என் பிள்ளையே உலகம் என்று அந்த பிள்ளைகளை உயர்த்துபவள் தாய். நம்முடைய எழுத்தாளர் சுந்தர ராமசாமி அவருடைய சிறு வயதில் உடல்நல குறைவு ஏற்பட்டு நடக்க முடியாம படுக்கையில் இருந்தபோது அவர் தாய் பக்கத்துல உட்கார்ந்து புதுமை பித்தன் கதைகளை எல்லாம் வாசிச்சு காட்டினாங்களாம். அப்படி வாசித்து காட்டியதுதான் பின்னால் ஒரு எழுத்தாளராக நான் வருவதற்கு காரணமாக அமைந்தது என்று சொல்கிறார். என்றால் அப்படி பிள்ளைகளின் உயர்வுக்கும் வளர்ச்சிக்கும் காரணமாக பெண்கள் தான் இருக்க முடியும். நடுவர் அவர்களே, ஒரே செய்தியோடு நிறைவு செய்கின்றேன். ஒருவர் சொன்னார், என் உலகமே அம்மாதான், என் தாய் தான் எனக்கு பஞ்சபூதமாகவும் இருக்கிறாள். நீ என் நிலம் என்னை தாங்கியதால், நீ என் நீர் நான் உன்னை பருகியதால், நீ என் காற்று உன் மூலம் நான் சுவாசித்ததால், நீ என் ஒளி என் வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுத்ததால், நீ என் வானம் என்னை எப்போதும் கவனித்துக் கொண்டிருப்பதால் என்று ஒரு மனிதன் தன் தாயை பார்த்து மட்டும்தான் சொல்ல முடியும். என்றால் ஒரு பிள்ளையின் உயர்வுக்கும் முன்னேற்றத்திற்கும் பெரும் காரணமாக இருக்கக்கூடியவர் தந்தையை விட தாயே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியோர்களே, கரூர் மக்களை ரொம்ப பாராட்டணும். இவ்வளவு நேரமாக காத்திருந்தது மட்டுமில்லை,
கவனித்து கேட்டது மட்டுமல்ல, என்னதான் முடிவுகளை சொல்கிறாங்க கேட்டுட்டு போவோம் அப்படின்னு பொறுமையாக உட்காந்துருக்கிறீங்க பாருங்கள். முதல்ல உங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன். அதில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள், அது மட்டுமல்ல, அவர் எங்களுக்கு கூட்டத்தை தொடங்கி வச்சிருக்கக்கூடிய அவர் இருக்காரு, இவங்க எல்லாம் சேர்ந்து வருவாய்த்துறை கோட்ட ஆட்சியரா இவங்களெல்லாம் உட்கார்ந்து இருந்து கேட்கிற இந்த காட்சி இருக்கு பாருங்க, ஒரு தனிப்பட்ட முறையில் ரொம்ப அருமையாக செய்திருக்கிறாங்க. ஒன்று, வந்தவங்களுக்கெல்லாம் புத்தகத்தை கொடுத்துருக்காங்க, அருமையான புத்தகத்தை. ரெண்டாவது, இங்கேருந்து வீட்டுக்கு போகும்போது ஒரு பையை தூக்கிட்டு போகும்படி. அதனால் இன்றைக்கி பேச்சாளர் பெருமக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய குவாரியில் இருக்கக்கூடிய பெரியவங்க, இந்த அரசு துறை சார்ந்த அறிஞர்கள் எல்லாருமாக சேர்ந்து இதை செய்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். பெரியவர்களே, சுருக்கமாக இதை சொல்கிறதா இருந்தால் தலைப்பில் பிள்ளைகளின் வளர்ச்சி, முதல்ல அதை பார்க்கணும். வளர்ச்சி எதில் இருக்கும்? உடலில் வளர்ச்சி இருக்கும், உள்ளத்தில் வளர்ச்சி இருக்கும், அறிவில் வளர்ச்சி இருக்கும். 3 துறை இருக்குது. வளர்ச்சி அப்படின்னா பிள்ளை வளரணும்ல, நேற்று இருந்த நிலையிலே இருக்க முடியாது, அது புறத்தோட்டத்தில் வளரணும். இப்போ அந்த வளர்ச்சிக்கு அடிப்படை காரணம் யாராக இருக்க முடியும்? அதுக்கு முதல்ல சோறு வேணும். உடல் வளருவதற்கு சோறு, உணவு வேணும். உணவு சம்பாதிச்சு கொடுக்கறது அப்பா, சமைச்சு கொடுக்கறது யாரு? நாவுக்கு ருசியாக கொடுக்கறது யாரு? உணவில் சுவையை காண்பதற்கு வாய்ப்பு தருகிறது யார்? அப்படின்னா உணவு கொடுப்பதில் யார் இங்கே முக்கியமான காரணம்? சம்பாதிச்சு கொடுப்பவரா, சமைச்சு கொடுக்கவரா? பக்கத்தை இருந்து பார்த்து அவனுடைய முகம் திருத்தி உண்ண சொல்கிறவளா? யாரை சொல்லலாம்? கொஞ்சம் சொல்லுங்க. என்னங்கய்யா ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க? சம்பாதிச்சு கொடுக்குறவர் தகப்பேன். இப்போ அது இல்லை. இப்போ கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அம்மாவும் சம்பாதிக்கிறான். அதனால் இப்போ என்ன நிலைமை ஆகி போச்சுன்னா, நாவுக்கு ருசியாக கொடுக்குறவர் ஹோட்டல்காரர். அநேக வீடுகளில் இப்போ பூரா அப்படி தானே இருக்கு. எனக்கு இங்கெல்லாம் வலிக்குது, செத்து போகலாம் போல இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அப்புறம் நாடியை பிடிச்சி, சாகாத தாயி நீ இருந்து என்னையே சாகடிக்கணும், நீ முந்தி போயிடாத, ஏதாவது வாங்கி தர்றேன் அப்படின்னு ஹோட்டலில் சொல்லிடுறான். ஆனால் பொதுப்படையாக நாம் உலக வழக்கம், நம்ம வசதி படைத்தவர்களை பற்றி விட்டுருங்க, நம்முடைய கிராமத்தில் இன்றைக்கும் கூட கிராம பகுதிகள்லையும் நகர்ப்புற பகுதிகள்லையும் பார்த்தா சாப்பாட்டுக்கு காரணமாக இருக்கிறது அம்மா தான். அப்படின்னா உணவால் உடல் வளருது. உடல் வளர்ச்சிக்கு யார் காரணம்? சரி, உடல் வளர்ந்துருச்சுன்னா உள்ளம் வளரணும். உள்ள வளர்ச்சிக்கு யார் காரணம்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஈன்று புறந்தருதல்னு சொன்னால் பார்த்தீங்களா, அவங்க சொன்னாங்கல்ல, அதில் இவங்க எதை விட்டுட்டாங்கன்னா இந்த புறந்தருதல் அப்படின்றதுக்கு அதுதான் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம். தலைக்கடன் கூட இல்லை. புறந்தருதல்னா இந்த உலகத்திற்கு கொடுப்பது. அவன் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறது இல்லை. பிள்ளையை பற்றி அவனை ஒரு சரியான மனிதனாக இந்த உலகத்துக்கு கொடுக்கிறான். புறம் உலகத்திற்கு கொடுப்பது யார் அப்படின்னா நான் தான். அது என்னுடைய தலைமையான கடன்
அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல, அவனை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் எப்படி இருக்கான், தான் போட்ட முதல் எப்படி இருக்கிறது, தன்னுடைய விளைச்சல் எப்படி இருக்கிறது, இதை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதனால தான் சான்றோன் என கேட்டதாய் திருவள்ளுவர் அங்கே சொன்னார் பார்த்தீங்களா. இது எதுக்காக அவன் கேட்குறான்னா, நான் வளைத்தது சரிதானா என்பதை அவ பார்த்து கொண்டே இருக்கிறாள் அப்படின்றதுக்காக தான் அப்படி போடுறாங்க. அப்படின்னா இதை இதை பார்க்குற போது தாய்க்கு ஒரு பங்கு இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? அவ்வளோதானா? இதோடு நிறுத்திடலாமா? தாய்க்கு ஒரு பங்கு இருக்குது, அவ்வளோதான். இதை ஏன் அப்படி சொல்கிறான்னா, அவன் ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே கிடக்கிறான். தாயினுடைய வயிறு இருக்கு பாருங்க, அங்கேயே ஆணும் சரி பெண்ணும் சரி படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தாய் வயிற்றுக்குள்ளேயே கருவிலேயே படிக்காருங்க. கருவிலே திருவுடையார்னு சொல்கிறாங்க, கேட்டுக்கீங்களா? இந்த திருவுடையார் இதுதான். வயிற்றில் இருக்கும்போதே அதுக்கு ஏதாவது சான்று இருக்கா கேட்கலாம். அபிமன்யு ஒரு சான்று. அபிமன்யு படிச்சிருக்கீங்களா? மகாபாரதத்தில் பிரகலாதன் ஒரு சான்று. பிரகலாதன், அபிமன்யு இவங்களாம் சான்று. எங்கே தாய் வயிற்றிலேயே படிச்சுக்கிட்டாங்க. சொல்லி 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 அவர் சொல்ல 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 மிகப்பெரிய இந்த வயலின் ஆசிரியர் மாண்டலின் சீனிவாசன் இல்லை இன்னொருத்தருமா, குன்றக்குடி வைத்தியநாதன் இல்லை இன்னொருத்தர், சரி பாலமுரளி கிருஷ்ணா, இவங்கெல்லாம் தாய் வயிற்றில் இருக்கும்போது கற்றுக்கிட்டாங்களாம். அப்படின்னா கல்வி என்பது தாய் வயிற்றில் இருக்கும்போதே தொடங்கிறது மட்டும் இல்லை, பண்படுகிறார்கள், உள்ளத்தால் பண்படுகிறார்கள். அதனால தான் என்ன செய்யறான், ஒரு அப்ரஹாம் இங்கன்னு சொல்கிறாரு, எனக்கு ஏதாவது நல்ல குணங்கள் இருக்கும் என்று சொன்னால் அவை அத்தனைக்கும் என் தாய்க்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா உடலை மட்டுமல்ல உள்ளத்துக்கும் பெரும் காரணமாக இருப்பது யார் அப்படின்னா தாயின்னு தெரியுது. இந்த வளர்ச்சியில் அறிவுக்கு பெரும்பாலும் அப்பா தான் காரணம் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கு ஒரு 200 ஆண்டுகளாகத்தான் பெண்கள் படிக்கிறாங்க. 200 ஆண்டுகளாகத்தான் பெண்களுக்கு அறிவு வாசல் திறக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி இல்லை, வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க, கல்வி கொடுக்கலை நாம். அப்போ அந்த காலத்தில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அப்பா தான் கொண்டு போய். அதனால தான் சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனைனார். தந்தைக்கு ஒரு கடமை என்ன போட்டார், சான்றோன் அப்படின்னு ஆக்கிறதுனா அது தகப்பன் தான் பள்ளிக்கூடத்தை கொண்டு போய். இவர் சொன்னார் இல்லையா, பள்ளிக்கு விட்டலனே தந்தையாகிய பாதகனேனார். அப்பா தான் கொண்டு போய் சேர்த்தார். இப்போ என்னையெல்லாம் எங்கள் அப்பாவும் சேர்க்கலை, எங்கள் அம்மாவும் சேர்க்கலை. அது இன்னும் இல்லைங்க விஷயம். நானாக போய் சேர்ந்துக்கிட்டேன். அப்படி சில பேர் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களை விட்டுருவோம், அதெல்லாம் விதிவிலக்கு. ஆனால் பெரும்பாலும் தகப்பன் சேர்த்துருக்கிறார். இதெல்லாம் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்போ அம்மாவும் படிக்கிறா, அப்பாவும் படிச்சிருக்கிறாரு, அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க, அப்பாவும் வேலைக்கு போகிறாரு. ஆனால் அப்பா பார்ப்பதை விட அம்மா பிள்ளைகளை கூர்ந்து கவனிக்கிறார். அதில் அநேகமாக தொழில் பார்க்கக்கூடிய சாதாரண அப்பா ரிக்ஷா ஓட்டுறாருங்களே, அவர் ரிக்ஷா ஓட்டினார்னா அந்த வீட்டு தாய் ஒரு 10 வீட்டில் பாத்திரம் கழுவி இருப்பா, சாதாரண தொழில் பார்த்துருப்பா, அந்த பிள்ளைகளை படிக்க வச்சிருப்பா அந்த அம்மா. அப்போ அதை பார்க்குற போது அறிவு என்ற விஷயம் வந்ததுன்னு சொன்னால் அதில் தாயை விட தகப்பனுக்கு ஒரு பங்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது என்று நாம் சொல்லலாம். ரெண்டு ஆச்சுங்களா? இப்போ வளர்ச்சி என்பது ஒன்று பார்த்துட்டோம். உயர்வு என்பது 2 உயர்வு இருக்குது. நம்ம ஊரில் சம்பள உயர்வும் இருக்குது,
பதவி உயர்வு இருக்குது. 2 உயர்வுகள் இருக்குது. அதோடு மட்டுமல்ல, பண்பாட்டு உயர்வு. இந்த உயர்வுகளெல்லாம் அவன் முன்னுக்கு போகிறது கல்வி நிறையா இருந்ததுன்னா அவன் என்ன ஆயிருப்பா, நல்ல சம்பளம், நல்ல பதவி கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். அப்போ படிப்பு இருந்தால் பதவி இருக்குது, நல்ல சம்பளமும் இருக்குது. அதை விட என்ன முக்கியம் அப்படின்னா, அவன் எந்த பதவியில் இருக்கிறான்றதில் அர்த்தம் இல்லை, அவன் எப்படி இருக்கிறான். யாரை பார்க்க போகிறீங்களா? முசுடுப்பையா, அவனை போய் பார்க்க போகிறீங்க, ஒரு காரியம் ஆகாது. நீ போன ஒன்றும் ஆகாது, ஏதாவது கொண்டுக்கிட்டு போ அப்படின்னானா அப்போ என்ன அர்த்தம் ஆகும்? அவர் பண்பாடு சரியில்லை. பதவி உயர்வு இருக்குது, பண்பாட்டு உயர்வு இல்லை. இந்த மனுஷன்யா, அவன் மனுஷன்யா, போனால் எப்படி மனுஷனாக இருக்காயா, காரியம் கிடு 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 கிடுன்னு ஓடுதியா, இருந்தாலும் பதவியில் இருக்கணுமியா அப்படின்னு சொன்னால் பண்பட்ட மனிதனாக இருக்கான் பார்த்தீங்களா, அது உயர்வு. பதவி உயர்வு என்பதை விட பண்பாட்டு உயர்வு ரொம்ப பெரிது. இந்த பண்பாட்டு உயர்வுக்கு யார் காரணமாக இருப்பா? யோசித்து பாருங்க. எப்போது உள்ளத்திற்கு தாய் காரணமாக இருக்கிறாளோ, எப்போது நம்முடைய நாவிலே மொழியை கற்றுக் கொடுப்பதற்கு தாய் காரணமாக இருக்கிறாளோ, எப்போது நாம் நடப்பதற்கு தாய் காரணமாக இருக்கிறாளோ, வாழ்க்கையில் வெளிப்புறத்தில் நடப்பதற்கு மட்டுமே தாய் காரணம் அல்ல, நல்ல நடை, நன்னடை அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க, அந்த நடையே ஒழுக்கம், பண்பு, இவை எல்லாம் அடிப்படையாக இருப்பதற்கு காரணம் யார் அப்படின்னா, யோசித்து பாருங்க. 2 விஷயம் உங்களுக்கு சொல்லலாம். ஒன்று, அது பெரும்பாலும் நமக்கு ராமாயணத்தை, கம்பராமாயணத்தை படித்தீங்கன்னா, நான் கம்பனை தான் சொல்கிறேன், ஒரு சில வரி அதில் பார்த்தீங்கன்னா, தசரதனை நீங்கள் பார்க்குற போது எப்படி இருக்கிறான்? ராமனை நேசிக்கிறான், பரதனை ஏசுகிறான். பரதன் குற்றவாளியாக இருந்தான், அவசரப்பட்டு சாபக்கணக்கில் போய் மாட்டிக்கிட்டு தகப்பன் தன் பிள்ளையை ஏசுகிறான். ஆனால் அவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் அவள் சுமித்திரையை பாருங்க, அவன் காட்டுக்கு போகிறேன்னு சொன்ன உடனே, டேய் தம்பி மாதிரி போகாதே, வேலைக்கார மாதிரி போ அவன் கூட, ராமன் கூட அப்படின்னு தாய் சொல்லித்தர்றான். அது அடியரின் ஏவல் செய்தி என்றான். தம்பி எனும்படி என்று அடியரின் ஏவல் செய்தி அப்படின்னா அவன் அப்படி சொன்னால, கையை பரதனை பார்த்து என்ன சொல்கிறா, அடே அப்பா 1000 கோடி அமர்வுகள் அவரோ தெரியும் நம்மான்றான். அப்படின்னா யோசித்து பாருங்க, வீட்டில் இருக்க பெண்ணு பண்பற்றவளாக இருக்கா, அவளுடைய பண்பாடு பிள்ளைகளை ஆக்கும், நல்லபடியாக ஆக்கும். இதை பார்க்குற போது, படிக்கிற போது என்ன தெரியுதுன்னா, தகப்பன் குறை உள்ளவன் என்று தள்ளிவிட முடியாது, உயர்ந்தவன் தான். ஆனாலும் உலகத்தை அளாவி வருகிற அவனுடைய பணியை விட தாயினுடைய பணி கொஞ்சம் அதிகமாக இருப்பதனாலே பிள்ளைகளின் வளர்ச்சியிலும் உயர்விலும் கொஞ்சம் அதிகமான கணக்கெடுத்துக் கொள்கிறது. தகப்பனை விட, தந்தையை விட தாய்க்கு ஒரு பங்கு கூட இருக்கிறது. என் தாயை நினைத்து நான் இந்த தீர்ப்பை தருகிறேன். நீங்கள் உங்கள் தாயை வச்சு நினச்சிக்கங்க. ஏன்னா இந்த தீர்ப்பு கொடுப்பதுதான் என் தாய்க்கு உகந்தது. அவள் என்னை ஆளாக்கினாள் என்று நான் சொல்லணும். என்னுடைய தாய் எப்படி உங்களை என்னை ஆளாக்கினாளோ அதுபோல் தான் உங்களுடைய தாய் உங்களை ஆளாக்கி இருப்பாள் என்று நான் நம்புகிறேன். அதனால் தந்தையை விட தாயே வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் காரணம் என்று கூறி நன்றி கூறி நினைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.